எல்லா புஸ்தகம் எல்லா மந்திரம் எல்லா காரியங்கள் செய்கிற நபர்கள் தொடப்படும்படியாய் ஆமென். எல்லா சாத்தான் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் நிர்மூலமாகட்டும். ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. தேசம் எங்க விடுதலை உண்டாகும்படியாய் தேசம் எங்க விடுதலை வரட்டும். எஸ் 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 ஆண்டவரே சோதரம் உம்முடைய பலத்த செய்கைகள் இறங்கட்டும் ஆண்டவரே. ஜபத்துல பிசாசை எடுத்து கட்டுங்க. அவர்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவர்கள் கட்டப்படும். எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவர்கள் கட்டவிழ்க்கப்படும். இந்த ராத்திரி வேளையில ஆமென் சோதரம் எல்லா வான மண்டலத்தின் சேனைய இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம் ஆண்டவரே. எல்லா பிசாசு தந்திரங்களை கட்டுகிறோம். ஜனங்களை பயத்துக்குள்ள வைத்திருக்கிற எல்லா அதிபதிகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஜீசஸ் 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 ஹalleluya ஹalleluya. ஆமென். எல்லாம் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ரிபா ஷத்த ரபா. ஆமென் 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 ஆமென். ஜனங்களை ஆமென் ஒவ்வொரு ஒரு கூட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எஸ் எஸ் ஆண்டவரே ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம். ஜனங்களை ஆமென் அப்பா இருளுக்குள்ள வைத்திருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களும் உடையட்டும். எஸ் ஆண்டவரே சோதரம் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் ஆமென் சோதரம். ஆமென். கர்த்தர் செய்ய போறார். ஆமென். இந்த தமிழ்நாட்டில ஆமென் சோதரன் இந்திய தேசத்துல இந்த கிராமத்துல இது சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் ஒரு பலத்தை செய்யப்படுகிறார். இது பூச்சாரிகள் மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டு சபையில கர்த்தரே தேவன் என்று சொல்ல போகிறாரு. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஓ ராபா ஷட்டா ராகமா ரிக்கே தேரவா அப்படிப்பட்ட ஆமென் விடுதலைகள் உண்டாகட்டும். எஸ் 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 ஆண்டவரே. ஆமென்ப்பா சோதரம் ஆமென் சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப 2 பேர் ஜெபம் பண்ணோம். இப்ப 4 பேர் சேர்ந்துக்கோங்களேன். கொஞ்சம் சேர்லாம் கலைஞ்சா பிரச்சனை இல்லை, எடுத்து போட்டுக்கலாம். அப்ப 4 பேர் அரவுண்டா ஆமென் சோதரம். அப்ப 4 பேர் சோதரம். அன்னைக்கு அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் சேர்ந்து கட்டில தூக்கிட்டு வந்தாங்களாம். ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கினாங்க. கர்த்தர் சுகப்படுத்தினான். அவன் நம்ம தனியா நிற்கும் போது நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. அவன் அநேகரோடு சேரும் போது கர்த்தர் அபிஷேகத்தை அதில் வைப்பான். ஆமென் சோதரம். 4 பேர் சேர்ந்து கூட்டமா சேர்ந்து அப்படி கரங்களை பிடிச்சு கோர்த்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான பகுதிக்கு ஜெபம் பண்ண போறோம். அவன் பெண்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அநேக பெண்களுடைய காரியத்தை சொல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சோதரம் ஆமென் சோதரம். இந்திய தேசத்துல ஆமென் சோதரம் அநேக பெண்கள் இருக்கிறாங்க. ஆமென் சோதரம். அவன் இந்த பெண்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஓ சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரப்பா ஆண்டவரே சோதரம் இந்த கப்பனே. ஆமென் சோதரம். இந்தியாவில வரதட்சணை கொடுமை ஆமென் சோதரம் இந்தியாவில 5%, 5.5% இருக்கிறது. ஆமென் சோதரம். ஒவ்வொரு 68 ஆமென் நிமிடத்துக்கு ஒரு பெண்ணு வரதட்சணை கொடுமையினால பாதிக்கப்படுகிறார். தினமும் 19 பெண்கள் வரதட்சணை கொடுமையினால ஆமென் பாதிக்கப்படுகிறாங்க. ஆமென் சோதரம். ஆமென் கடந்த ஆண்டுகளில் ஆமென் வரதட்சணை கொடுமையினால ஆமென் சோதரம் 7000 பேர்கிட்ட மறித்து இருக்கிறாங்க. ஆமென் சோதரம் 8000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென் சோதரம். ஆமென் மொத்தத்தில் வரதட்சணை கொடுமை ஆமென் சோதரம். ஆமென் சோதரம் உத்தரப்பிரதேசம், பீகார், ஆமென் மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம், ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஹரியானா, டெல்லி இப்படிப்பட்ட பகுதிகளில் இந்த வரதட்சணை கொடுமை காரியங்கள் அதிகமாய் நடக்கிறது. இதெல்லாம் பெண்களுக்கு விரோதமாக நடக்கிற எல்லா வரதட்சணை கொடுமை சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்தியாவில் மாறுபடியாக. எஸ் ஆமென் சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராபா ஷத்த ராபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் சோதரம். ஆமென் சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. வரதட்சணை கொடுமை மாறட்டும் ஜெபம் பண்ணுங்க. விடுதலையோடு இன்னைக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு விடுதலையை தரட்டும்.
ஆமென் சோதரம். அதே போல இந்திய தேசத்துல உள்ள இருக்கிற பெண்களை தவறான பாதையில நடத்துகிற அநேகர் இருக்கிறாங்க. ஆபாசமான காரியத்துக்கு படங்களை நடிக்க வைக்கிறதற்கு அப்படிப்பட்ட பெண்கள் அநேகம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியாய், அவர்களை இயக்குற, அவர்கள் மூலமாய் பணம் சம்பாதிக்கிற ஜனங்கள் தொடர்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினால எல்லா ஆபாசத்தை இணையதளங்கள் முடக்கப்படும்படியாய், பெண்களை வைத்து வியாபாரம் செய்கிற வியாபாரிகள் தொடரப்படும்படியாய் சோதராண்டவரே, சோதராண்டவரே. ஆமென் சோதரம், ஆமென் சோதரம். இந்திய தேசத்துல 1.5 கோடி பேர் ஒரு வருஷத்துக்கு கருக்கலைப்பு செய்கிறவர்களா இருக்கிறாங்க. ஆமென் சோதரம். அதுல 15 வயசுல இருந்து 26 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அதிகம். வாலிப பெண் பிள்ளைகள் தங்களுடைய கற்புகளை இழக்கிற காரியங்கள் அதிகம். 1.5 கோடி பிள்ளைகள் இந்திய தேசத்துல. ஆமென் சோதரம். பாவங்கிற இச்சையில விழுந்து, மோகங்கிற இச்சையில விழுந்து தங்களுடைய கற்புகளை இழக்கிற பெண் பிள்ளைகளுக்காக இன்னைக்கு அந்த பெண் பிள்ளைகளை கத்த தொடுபடியா எல்லா பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் கத்த ஒரு விடுதலை உண்டாக முடியாது. சோதராண்டவரே, சோதரம், சோதராண்டவரே. கருக்கலைப்பு மூலமாய் செய்யப்படுகிறதுனால 30,000 பெண்கள் இறக்கிறார்கள் வருஷத்துல. ஆமென் சோதரம். எலும்ப வேண்டாமா? துபராக்களே, எலும்பவில்லை என்றால் பட்டணங்கள் பாழாய் போய்விடும். என் சனம் எங்கே? என் சனம் எங்கே? எனக்காக திறப்பில் இருக்கிற என் ஜனம் எங்கே? எலும்பு சீயோடு எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசி எதிரிட்டு எலும்பு, எலும்பட்டும். ஆமென் சோதரம். எல்லா விருசாரங்கள் மாறுபடியா, எல்லா பெண்கள் மத்தியில் இருக்கிற தவறான எண்ணங்கள், எல்லா காரியங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால பெண்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியா, வேதத்தில் இருக்கிற பெண்களை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு தெபொராள போல, ஒரு மிரியாமை போல. சோதரம், சோதரம், சோதரம். லீதியாவின் இருதயம் திறக்கப்பட்டது போல தேசத்தில் இருக்கிற பெண்களுடைய இருதயம் திறக்கப்படுவதாக, இருதய கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. சோமடுங்க, விட்டாதீங்க. இறங்காட்டு கத்தனுடைய வல்லமை தேசத்தின் மேல, ஒவ்வொரு பெண்கள் மேல இறங்காட்டு இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சோதரம். வாலிப பையன்களுக்காக எத்தனை வாலிப பிள்ளைகள், ஆண்கள் தமிழ்நாடுதான் மதுபானத்துல முதலிடமா இருக்கிறது. எல்லாம் மாறுபடியாய் சோமடுங்க. சோதரம், சோதரம். ஆமென் சோதரம். 147 பேர் குடிக்கிறவர்களா இருக்கிறாங்க, புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது. ஆமென் சோதரம். ஒவ்வொரு தீபாவளி, ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு நம்ம பார்க்கிறோம் இத்தனை கோடிகள் ஒரே நாள்ல சம்பாத்தியங்கள். அரசதெல்லாம் கைவிடும்படிதான். ஆமென் சோதரம். குடிக்கிற ஒவ்வொரு ஜனங்களை இந்த கிராமத்துல இருக்கலாம், உங்க கண் முன்பாக கொண்டு வந்து கர்த்தர் அற்புதங்களை செய்யட்டும். அவன் மதுபானத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கட்டும். சோதரம். இந்த வாலிப தமிழ்மார்கள், அண்ணன்மார்கள், போதைக்கு, கஞ்சா, ஹெராயின், இன்னும் தேவையில்லாத காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எல்லாம் மாறுபடியாய் சோமனுங்க, சோமனுங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்க அடிமைப்பட்டிருக்கலாம் மதுபானத்துக்கு, கஞ்சாவுக்கு. ஆமென் சோதரம். வஸ்துகளுக்கு இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு வரட்டும். இன்னைக்கு இந்த 12 மணி நேரம் முடியலுக்குள்ள கர்த்தர் யார அசைக்கணும் அசைக்கட்டும். ஒரு சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்ற முடியுமே. ஆனால்
ஆமென். சோதரம். இன்றைக்கு 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 ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு இன்றைக்கு ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை அவன் 2.5 கோடி சிறு பிள்ளைகள் மொபைல் போன்ஸுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு திருச்சபைகள்ல அவன் சோதரம் சண்டே கிளாஸுக்கு வராத சிறு பிள்ளைகள் அவன் மொபைல் போனுக்கு அடிமையாய் தன்னுடைய பார்வைகளை இழக்கிறாங்க. 17% அவன் சிறு பிள்ளைகளுக்கு பார்வைகள் குறைபாடுகள் இருக்கிறது. எல்லாம் மாறுபடியாய், எல்லாம் மாறுபடியாய். ஆண்டவரே சோதரப்பா. எஸ், சோமனுங்க. சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை தொடுங்க, வாலிபரை தொடுங்க, பெண்களை தொடுங்க, பெண் பிள்ளைகளை தொடுங்க. ஆமென். சோதரம். புத்தகம் சுமக்க வேண்டிய பிள்ளைகள், 9ஆம் வகுப்பு பிள்ளைகள், மாணவிகள், ஆமென். சோதரம். வயிற்றுல குழந்தைய சுமக்கிற நாட்கள்ல இருக்கிறோம். எல்லாம் இந்த காரியங்கள்லாம் மாறுபடியாகும். பெண்களுக்கு எத்தனை விதமான பாலியல் தொல்லைகள் வருகிறது. ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், லெஸ்பியன் கலாச்சாரம் எல்லாம் வெளிப்படியாய் அன்றைக்கு நோவா காலத்துல இருந்த அந்த காரியங்கள் மாறுபடியாய் கர்த்தர் அறிவிக்கிற காரியத்தை விட்டு பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாய். சோதரம் ஆண்டவரே, ஆண்டவரே சோதரம். ஆமா, எங்க தேசத்தை மாற்றுங்க, எங்க திருச்சபையை மாற்றுங்க ஆண்டவரே, எங்க பட்டணத்தை மாற்றுங்க, இந்த கிராமத்தை ஒரு அசைவுக்குள்ள கொண்டு வாங்க. கர்த்தர் கொண்டு வருவார் விசுவாசத்தோடு கரங்கத்தடி நடி செலுத்துவோமா. ஓ ராபா ஷாத்தா ராகாபா ரீபாதா ராபா. எஸ், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். ஒரே சோதரம், ஒரே சோதரம், ஒரே சோதரம், சோதரம் ஆண்டவரே, சோதரம் சோதரம் சோதரம். ஓ சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல் ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். சொல்லுங்க, என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறந்து வர ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். எல்லாவின் தேவனே இப்போ இறங்கி வாருமையா, எங்கள் எல்லாவின் தேவனே இப்போ இறங்கி வாருமையா. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் சொல்லுங்க. யாக்கோபை போல நான், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாவீதை போல் அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல் அனுதினமும் துதித்து
நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமத்தால முறியடிப்பேன். இந்த கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமத்தால் முறியடிப்பேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், தெரியாத போல நான் துதித்திடுவேன். 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 அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதன, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதன, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. எப்ப வருவீரோ பேசுவ, எப்ப வருவீரோ இதை கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ பேசுவ, எப்ப வருவீரோ இதை கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ பேசுவ, எப்ப வருவீரோ இதை கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். இதை கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். இதை கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே சோதரோ உண்மை துதிக்க துதிக்க எங்கள கிருபைகள் பெருகட்டும். ஆமே நாமே 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 சோதரோ ஆமே. இவ்வளவு நேரம் ஆமே சோதர தேசத்திற்காக ஜெபித்தீங்க. யோபு தன்னுடைய ஆமே சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது யோபினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினாரா? ஆமே யோபின் முன்னிலைமை காட்டினோம் கர்த்தர் யோபினுடைய பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென் சோதரம். ஆமென் சோதரம். சோதரம் வாழ்க்கையில அவன் சில பள்ளத்தாக்குல கோலியாத்தினுடைய கோஷங்கள் அதிகமா இருக்கிறது போல இருக்கும், ரொம்ப கக்கரிக்கிறது போல இருக்கும். அவன் தாவீது எழும்புகிற வரைக்கும் கோலியாத்தின் கோஷங்கள் இருக்கும். தாவீது எழும்பிட்டானா கோலியாத்தை முறியடித்துருவான். நீங்க எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமென் சோதரோ. ஆமென். நீங்க எழும்பிட்டீங்கன்னா ஆமென் எல்லா கோலியாத்தின் கோஷங்களும் இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் அநேக கோலியாத்துகளை முறியடிக்கிறார். எதிர்த்திருக்கிற எல்லா கோலியாத்தின் சேனைகள் இயேசுவின் நாமத்தினால ஆமென் அது மாறும்படியாக முறியடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் சோதரம். ஆமென் சோதரம். ஆமென் சோதரம். ஆமென் சோதரம். அவன் சொன்னான்ல, சிங்கம் ஒரு முறை வந்துச்சு, கரடி ஒரு முறை வந்துச்சு, சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்பிவித்த தேவன். ஆமென் சோதரம். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தருடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். ஆமென் சோதரர். எத்தனை பேர் விசுவாசிங்க? கலங்கி வந்திருக்கலாம், உடைஞ்சு வந்திருக்கலாம், என்ன நடக்கும், எப்படி வாழ்க்கை மாறுன்னு. ஆமென். விருத்த சேதனம் இல்லாத அந்த மனுஷனை, அந்த காரியத்தை, அந்த சூழ்நிலை குறித்து கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் ஜெயமடிப்பார். கர்த்தர் ஜெயமடிப்பார். சோதரம். கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமென் சோதரம். ஒரு நிமிஷ கரங்களை உயர்த்தி அன்பரே அமேனப்பா சோதரம். அவன் இப்படிப்பட்ட செபங்கள் அநேக சேகரத்துல இல்ல ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய சேகரத்துல அமேனப்பா நாங்கள் எல்லாரும் கூடி இணைந்து நீ ஜெபிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. அவன் ஜெபத்தை ஒழுங்கு செய்த அவன் சேகர குருவானையா அவர்களுக்காக சோதரம். இன்னும் ஆவியில வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவின் வரங்கள் அத்தனையும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. சோதரம் பிரயாணங்கள்ல கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை இன்னும் சபை வளர்ச்சியின் சேகர வளர்ச்சியின் பாதைக்கு நேரம் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சோதரம். வந்திருக்கிற எல்லா அவை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபையின் கத்தை இந்நாளில் இருந்து வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அவர் அக்கினியை கத்தர் போட்டிருக்கிறார் ஆண்டவரே சோதரம். அக்கினியோடு போய் ஊழியர்களை செய்ய கத்தர் கிருபை செய்தாங்க. சுவிசேஷங்களை கடத்தட்ட ஆண்டவரே. அவன் என்னப்பா சோதரம் செய்ய போறதற்காக சோதரம். கத்தரை செய்ய போறதற்காக சோதரப்பா. அந்த ஒவ்வொருவருக்காக சோதரம். ஜெபங்களை முன்னெடுத்து நடத்தின ஒவ்வொருவருக்காக சோதரப்பா.
கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம். அமேனப்பா சோதரம். எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுங்க. அமேனப்பா சோதரம். அமேனப்பா வேதனை துன்பம் அமேன் அப்படி இருந்துராது. அவன் அழுகிறதற்கு ஒரு காலம் உண்டால் நகைக்கிறதற்கு ஒரு நாட்கள் வரும். அமேன் சோதரம். துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு கர்த்தர் சரியாய் நன்மையை தருகிற தேவனாய் இருக்கிறார். அமேன் சோதரம். அவன் ஜெபத்துல வந்து உட்கார்ந்து அநேகரால உட்கார முடியாமல் இருக்கலாம். அநேகர் மார்த்தாளை போல அநேக வேலைகளை செய்யலாம். ஆனா மரியாதை தன்னை விட்டு எடுப்பதாக நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆமென் சோதரர். நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவங்க கர்த்தருடைய ஆலயத்துல சமூகத்துல உட்காரும் போது கர்த்தர் அவர்களுக்காக காரியங்களை சோதரர் இன்றைக்கே கர்த்தர் சில ஆசீர்வாதங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார். சோதரர் சோதரர் இன்றைக்கே சோதரர் சோதரம். எல்லா யெசபேலின் ஆவிகளை கர்த்தர் முறியடிக்க போகிறார். யெசபேலை முறியடிக்க கர்த்தர் ஒரு யெகூவை வைத்திருப்பார். சோதரம். இன்னைக்கு யெகூ எழும்பி யெசபேலை எல்லா யெசபேலின் ஆவிகளை தேசத்துல கிரியை செய்கிற எல்லா அந்நிய வல்லமைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் முறியடித்து இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை சட்டி நம்ம ஜெபித்திருக்கிறோம். காலையில இருந்து இவ்வளவு நேரம் கர்த்தர் தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நம்ம ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் செய்ய போகிறார். கிராமத்துல செய்ய போகிறார். பட்டணத்துல குடும்பத்துல வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் கர்த்தர் செய்ய போகிறார். சோத்துராண்டவரே சோத்துரப்பா செய்ய போறதற்காக சோத்துரும். தொடர்ந்து முடிய ஆளுகையும் முடிய பிரசனங்களோடு இடைப்படட்டும். அவன் இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த போறதற்காக சோதரப்பா. நாங்கள் ஜெபித்த காரியங்கள் கொஞ்சம், ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. எல்லாவற்றையும் பாதத்துல வைக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபக்குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மன்னியும் ஆண்டவரே சோதரும். இன்னும் நாங்கள் உற்சாகத்தோடு ஜெபிக்க ஆவியில் நிரம்பி ஜெபிக்க கர்த்தர் கிருபைகளை தாங்க. நீங்க நடத்துங்கப்பா சோதரம். மீதியான வேலையில் உங்களுடைய பிரச்சனை கூட இருக்கட்டும். கேட்க போகிற சத்தியத்திற்காக சோதரம். அநேக ரீதியாக இருதயங்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறாண்டவரே சோதரம். சத்தியத்திற்கு செவியை விளக்காதபடி சத்தியத்துக்கு செவியை சாய்க்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் தகப்பனே நேர்த்திங்கரமாய் கர்த்தர் நடத்துனதற்காக சோதரம். இன்னும் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே சோதரம். நீங்க பெருகவும் நாங்க சிறுவர்கள் தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். யாவரும் உட்காருவோம். ஆமென். மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். சோதரன் ஜெபிக்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிச்சீங்கன்னா, இந்த மாதிரி ஜெபிச்சீங்கன்னா 1 மணி நேரம் போதாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் இந்திய தேசத்துல இப்படிப்பட்ட கருக்கலைப்புகள்லாம் இருக்குன்னு? ஒரு நாளைக்கு அநேக கருக்கலைப்புகள் நடைபெறுகிறது. பேப்பர்ல ஒவ்வொரு காரியம் வரும். அதை நம்ம பார்த்துட்டு அப்படி என்ன பண்ணிடக்கூடாது. எல்லாம் யாரெல்லாம் பேப்பர் படிப்பீங்க? பேப்பர் யாருமே படிக்க மாட்டீங்களா? நியூஸ். இப்போ நாங்குநேரில் ஒருத்தர் வெட்டி கொன்னான்னு வந்துச்சு, அப்படித்தானே ஒரு சம்பவம். பார்க்கும்போது என்ன செஞ்சோம்? ஐயோ ஐயோ பாவம் அப்படி சொல்லிட்டு பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கு முன்பாக அவனுக்கு முன்பாக ஒரு ஆவி இருக்கிறது. அவனை அந்த கொலை செய்கிறதுக்கு அந்த போதை என்ன பண்ணுது? அவனை என்ன பண்ணுது? தூண்டுது. அப்போ அதுக்கு யார் தான் ஜெபம் பண்ணணும்? ரட்சிக்கப்பட்ட நம்ம தான் ரட்சிப்பில்லாத ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நீ திறப்புலன்னு ஜெபிங்க, கர்த்தர் கிராமத்தை நம்முடைய கரத்தை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீதியான வேலையை ஐசக்கரனை பொறுப்படுத்திக் கொள்வாங்க. சோதர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அல்லேலூயா. நம் ஆண்டவர் மிகவும் பெரியவர். மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு முன்னர், எனக்கு வயது 49 தான், ஆனா 60 ஆண்டுகளுக்கு முன்னர் சாராள் நவரோஜி அம்மையார் எழுதினாங்க. எபேசு சபையை பற்றி ஆண்டவர் சொன்னாரே, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு. 60 ஆண்டுகளுக்கு முன்னரே அவங்க எழுதினாங்க. சபை ஆதி அன்பை இழந்து போனது, பரிசுத்தத்தை இழந்து போனது. ஆண்டவரே சபைகளெல்லாம் உயிர்ப்பீங்க என்று அவங்க பாடினாங்க.
அதுபோல நாம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பீங்க, என் குடும்பத்தை உயிர்ப்பீங்க, என் திருச்சபையை உயிர்ப்பீங்க, நாங்க உங்களுக்காக எழும்பணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். டி மைனர் அவங்க எழுதிய அந்த பழைய பாடல், தெரிந்தவங்க பாடல். தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில், டெம்போ கரெக்டா நோட்டு கொடு. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே, ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே, பின்மாறின மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே, மனதுருகிடுமே. மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே, மனதுருகிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. தியாகம் எளிமை தாழ்மை மறந்தே, சிநேகம் உலகினிலே. தியாகம் எளிமை தாழ்மை மறந்தே, சிநேகம் உலகினிலே. செலுத்தின ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே, ஜோதி மங்கிடுதே. ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே, ஜோதி மங்கிடுதே. தேவ பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி, அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி, வஞ்சிக்கவே தேவன் தெரிந்தெடுத்த பேதைகளும் தவறி செல்கின்றனர். தேவன் தெரிந்தெடுத்த சபைகளும் தவறி செல்கின்றனர். தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. நல்ல
விசுவாசம் காணப்படுமோ நேசர் வருகையிலே? நல் விசுவாசம் காணப்படுமோ நேசர் வருகையிலே? எப்படியும் உந்தன் மணவாட்டி சபைதனை உயிர்ப்பித்தே அழைப்பீ. உந்தன் மணவாட்டி சபைதனை உயிர்ப்பித்தே அழைப்பீ. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. என் தேவனே தேடி மீட்டிடுமே. அல்லேலூயா. காலங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். நான் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. மத்தேயு 16 1ஆம் வசனத்திலிருந்து. பரிசேயரும் சதிசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானம் விட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியும். வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள். அந்தபடியுமாகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். அந்தபடியுமாகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானிக்காமல் போகிறது என்ன? நான் வாசித்த 2 வேத பகுதிகளும் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வானத்தை பற்றிய காரியங்கள் உங்களுக்கு தெரிகிறது, பூமியை பற்றிய காரியங்கள் உங்களுக்கு தெரிகிறது. காற்று அடிக்கும், மழை பெய்யும், புயல் வீசும், குறைந்தபட்ச காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்கிறது. இவைகளெல்லாம் உங்களுக்கு கணிக்க தெரிகிறது. தென்றல் வரும் என்று சொல்லுகிறீர்களே, உஷ்ணம் எழும்பும் என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், மாயக்காரரே, வானியல் சார்ந்த ஞானம் உங்களுக்கு இருக்கிறது, புவியியல் சார்ந்த ஞானம் உங்களுக்கு இருக்கிறது, அறிவியல் சார்ந்த ஞானம் உங்களுக்கு இருக்கிறது, கணிதவியல் சார்ந்த ஞானம் உங்களுக்கு இருக்கிறது, பொருளாதாரவியல் சார்ந்த ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. இவை அனைத்தும் இருக்கிறதே. ஆனால் நாம் வாழுகிற இந்த காலம் எப்படிப்பட்டது, அந்த ஞானம் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் மாயக்காரரே என்றுதான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நாம் வாழுகிற இந்த காலம் எத்தகையது? 12 காரியங்களை நான் வரிசைப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் வாழுகிற இந்த காலம் வசந்த காலம் வரப்போகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 24:32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். மத்தேயு, மார்க் இருவரும் குறிப்பிடுகிறார்கள், அத்திமரம் துளிர் விடுகிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் என்று சொல்லுகிறீர்களே. லூக்கா குறிப்பிடுகிறார், அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள், அது துளிர் விடும்போது வசந்த காலம் வரும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. அதுபோல இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் காணும்போது, எவைகள்? அதுதான் முந்திர 1-லிருந்து 31 வசனங்கள். மத்தேயு 24:32 வாசித்தோம். இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது, எவைகள்? முதல் 31 வசனங்களில் உள்ள அடையாளங்களின் நிறைவேறுதலை நீங்கள் காணும்போது
வசந்த காலமாகிய பரலோக ராஜ்யம் வரப்போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அத்தி மரமோ மற்ற மரமோ துளிர் வரும்போது நாம் என்ன சொல்கிறோம்? வசந்த காலம் வரப்போகிறது, ஸ்பிரிங் சீசன் வரப்போகிறது. அதுபோல இந்த அடையாளங்களை நீங்கள் பார்க்கும்போது காலமாகிய இயேசுவின் வருகை வரப்போகிறது, அதைத்தான் அறிந்து கொள்ளணும். அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் தவறாக ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அத்திமரம் துளிர் விடுகிறது என்றால் இஸ்ரவேல் தேசம்தான் அத்திமரம். அது துளிர் விட்டு விட்டது. 1948 சுதந்திரம் ஆகிவிட்டது. அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல இயேசு அதை கூறல. அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் வரும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அதுபோல இவைகளை எல்லாம் காணும் போது, இவைகளை அந்த இடத்திலே ஆண்டவர் சொன்னார், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், கலகங்கள் உண்டாகும், யுத்தங்களையும் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இன்னைக்கு நாம் பார்க்கிறோமே, 2024 2025 இந்த 2 ஆண்டுகளை நாம் பார்க்கிறோம். ரஷ்யா உக்ரைன் வார். 2025 நாம் பார்த்தோம் இஸ்ரேல் தேசம் பாலஸ்தீனம் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற வார். இன்றைக்கு இந்த 2026 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த காரியங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? அத்திமரம் துளிர் விட்டிருக்கிறது, வசந்த காலமாகிய பரலோக ராஜ்யம் வரப்போகிறது. கரங்களை தட்டி அளவுக்கு மகிமை செலுத்தலாம். 2019 2020 2021 3 ஆண்டுகளிலும் ஒரே காலகட்டங்களிலே உலகம் எங்கிலும் ஒரு கொள்ளை நோய் வந்தது, கொரோனா. நான் வாசித்த அந்த வேத பகுதி முதல் 31 வசனத்தை நாம் பார்க்கிறோம். கொள்ளை நோய்கள் பல இடங்களிலே உண்டாகும். அந்த கொரோனாவை நாம் பார்த்தோமே, அநேக மக்கள் மாண்டு போனார்களே. அது எதை வெளிப்படுத்துகிறது? அத்திமரம் துளிர் விட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யமாகிய வசந்த காலம் வரப்போகிறது. இன்னும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI, அதனுடைய வளர்ச்சியை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய டெவலப்மெண்ட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் வாசித்த அந்த வேத பகுதி முதல் 31 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே கர்த்தராகிய இயேசு பாழாக்குகிற அருவருப்பு என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதைத்தான் தானியேல் தீர்க்கனும் உரைத்தான், பாழாக்குகிற அருவருப்பு என்று. இந்த பாழாக்குகிற அருவருப்பை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்று கூறுகிறான். அவனை யோவான் அந்தி கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறான். 3 சொற்களும் ஒரே பொருளை உடைய சொற்கள் தான். பாழாக்குகிற அருவருப்பும் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனும் அந்தி கிறிஸ்துவும் ஒரே பொருளையுடைய சொற்கள் தான். இன்னைக்கு ரோபோக்களின் வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். AI அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தின்படியும் நான் வாசித்த இந்த மத்தேயு 24 முதல் 31 வசனங்களின்படியும் ஒரு அந்தி கிறிஸ்து ஒரு சொர்ப வணக்கத்தை கொண்டு வருவான். எல்லா மக்களும் இதை வணங்க வேண்டும், இல்லையென்றால் கொல்லப்படுவீர்கள் என்று உலக அரசாங்கங்கள் சொல்லும். அதை தாண்டி இன்றைக்கு மணி டிரான்சாக்சன் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாமே எல்லா காரியங்களையும் மின் அணு பரிவர்த்தனையின் மூலமாகத்தான் நம்ம செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். சாதாரணமாக ஒரு டீ குடித்தால் கூட ஜிபே தான் நாம் பண்ணுகிறோம். இது வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தின்படி இந்த அந்தி கிறிஸ்து மணி டிரான்சாக்சனை பரிபூர்ணமாக நிறுத்துவான். ஒரு சிப் 666 எண் உள்ள ஒரு சிப்பை நம்முடைய நெற்றியிலே அல்லது வலதுகரத்திலோ அவன் வைப்பான். அதை நாம் காண்பித்தாலே நம்முடைய அக்கௌண்ட்ல உள்ள மணி டிரான்ஸ்பர் ஆகிரும். பொருளை வாங்க விற்க அது உதவும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னார், இதைத்தானே இயேசு சொன்னார். பாழாக்குகிற அருவருப்பு நிற்கத்தகாத இடத்தில் நிற்க காணும் போது என்று இயேசு சொன்னாரு. அந்த ரோபோக்களின் வளர்ச்சி, AI தொழில்நுட்ப வளர்ச்சி, இவைகளெல்லாம் நமக்கு ஒன்றை வெளிப்படுத்துகிறது. அந்தி கிறிஸ்து சீக்கிரம் வருகிறான். ஒரு சொர்ப வணக்கம் சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஒரு சிப் மனித சரீரத்திலே பொருத்தக்கூடிய நிலை சீக்கிரத்திலே வரப்போகிறது. இது எதை வெளிப்படுத்துகிறது? அத்திமரம் துளிர் விட்டிருக்கிறது, வசந்த காலமாகிய பரலோக ராஜ்யம் வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. செகண்ட் பாயிண்ட், 2வது பாருங்க. நம் வாழுகிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் நோவாவின் காலம். வாசிக்கலாம், மத்தேயு 24:37. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். பாருங்க, வேதம் குறிப்பிடுகிறது, மனுஷகுமாராகிய இயேசுவின் வருகைக்கு முன்பதாக நோவா காலம் திரும்பும்.
நோவா காலம் எப்படிப்பட்ட காலம்? மனிதர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். தவறா? தவறல்ல. ஆனா ஆண்டவரை மறந்தார்கள். புசிக்கணும், குடிக்கணும், திருமண பாக்கியம் நமக்கு வேணும், குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வேலை வாங்கணும், டயசிஸ்ல சம்பளம் வாங்கணும், அவ்வளவுதான். வேர்லி உலக பிரகாரமான காரியங்கள் தான். ஆண்டவரை மறந்த மக்கள், அதான் நோவகால மக்கள். அதுபோல இன்றைக்கும் சமூகத்து மக்களை பாருங்க, நமக்காகவே வாழ்வு, நம்முடைய சரீர தேவைக்காகவே வாழ்வு, பொருளாதாரத்திற்காகவே வாழ்வு, குடும்பத்திற்காகவே வாழ்வு, பிள்ளைகளுக்காகவே வாழ்வு. ஆண்டவரை தேடுகிற எண்ணம் இன்றைக்கு குறைந்து காணப்படுகிறது. சபைகளிலே ஜெபிக்கிற மக்களை கேட்டு பார்த்தால் கூட அநேக மக்கள் சரீர பிரகாரமான தேவைகளுக்கு மட்டுமே ஜெபிக்கிற மக்கள் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் நான் ரட்சிப்புல வளரணும், ஜெபிக்கிறவர்கள் குறைவு. இன்னும் நான் பரிசுத்தத்துல வளரணும், ஜெபிக்கிற மக்கள் குறைவு. ஆண்டவருக்காக எதையாவது நான் தியாகத்தோடு செய்யணும், அப்படி ஜெபிக்கிற மக்கள் குறைவு. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்க பரலோக ராஜ்யம் எனக்கு வேணும், இப்படி ஜெபிக்கிற மக்கள் குறைவு. மாறாக உலகத்துக்காகவே, பொண்ணுக்காகவே, பொருளுக்காகவே, குடும்பத்துக்காகவே ஜெபிக்கிற மக்களின் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நோவாகால மக்கள் உலகத்தையே தான் பார்த்தாங்க, கீழே தான் பார்த்தாங்க, மேல பார்க்கல. அதனாலதான் பவுல் எழுதினார், கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்க. கரங்களை தட்டி அடுக்கு மகிமை செலுத்தலாமா? இன்னும் கூட சகோதரர் சுரேஷ் அவங்க ஜெப குறிப்பிட்டாங்க, லெஸ்பியன், கே, அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். டிரான்ஸ்ஜெண்டர், எல்ஜிபிடி என்று சொல்லுகிறார்களே, LGBT, இந்த 4 சாராரும் ஆண்டவர் இந்த உலகத்திலே அனுமதித்திருக்கிற உறவிற்கு அப்பாற்பட்ட மக்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நோவா காலத்திலே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தா இம்மாரல் செக்ஸ், அதனுடைய பெருக்கத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் சொன்ன நோவா காலம் இன்றைக்கு வந்திருக்கிறது. கிறிஸ்து இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. 3rd பாயிண்ட், மூன்றாவதாக பாருங்க, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்டன்னா, காலம் என்றால் சந்திக்கும் காலம். வாசிக்கலாமா? லூக்கா 19:41. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து. அவர் சமீபமாய் வந்தபோது, இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டாள். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், முக்கியம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால், உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை எப்பக்கத்திலும் வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அவ்வளவுதான். ஓகே, நல்ல கவனிங்க. ஆண்டவராக இயேசு யூதேயா தேசத்திலே ஊழியம் செய்தார். கேபிட்டல் சிட்டி எருசலேமிலே ஊழியம் செய்தார். அந்த பக்கம் கலிலேயாவிலே அதிக ஊழியங்களை செய்தார். போதுமான அளவு எருசலேம் சிட்டியில், யூதேயாவில் அவர் ஊழியம் செய்தார். இப்போ அவர் தன்னுடைய கடைசி வேலைக்கு வந்து விட்டார். அவர் சொல்லுகிறார், குருத்தோலை பவனி அப்படியே நிறைவு பெறுகிறது. எருசலேம் என்ட்ரன்ஸ், நுழைவாயில் இயேசு வந்து விட்டார். தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தோடு, தீர்க்க தரிசன சிந்தனையோடு, தீர்க்க தரிசன பார்வையோடு எருசலேமில் உள்ள மக்களை பார்க்கிறார். பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார், எருசலேமே, எருசலேமே, நான் உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறியவில்லையே. சொல்லும்போது கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த 41ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு எருசலேமை கண்டு உடனே, இந்த நுழைவாயிலே வந்து உடனே அந்த எருசலேம் நகரத்தில் உள்ள மக்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். எவ்வளவு நேரம் அழுதார் தெரியல. அழுது முடித்து விட்டு சொல்லுகிறார், எத்தனை முறை நான் உன்னை சந்தித்தேன், நான் சந்திக்கிற அந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லையே, நான் சந்திக்கிற அந்த காலகட்டத்திலே சமாதான பிரபுவாகி என்னை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையே, உன் வாழ்விலே சமாதானம் வருகிறதுக்கு ஏதுவான வழிமுறைகளை நீ செய்யவில்லையே. இப்ப நான் சொல்றேன், நான் சந்திக்கிற காலத்தை நீ அறிந்து கொள்ளல, சமாதான பிரபுவாக என்னை ஏற்றுக்கொள்ளல. இப்ப நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமாக, ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு நீ இடிக்கப்பட்டு போவாய். அப்படியே இயேசுவின் ப்ராபசி நிறைவேறியது. கிபி 70 தீத்துராயன் எருசலேம் நகரத்தை அழித்தான், தேவாலயத்தை தீக்கிரையாக்கினான், ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு அனைத்தையும் தகர்த்து போட்டான், இடித்து போட்டான். வீட்டுல போய் வாசி பாருங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வீட்டுல போய் வாசிங்க. லூக்கா 13:34 சொல்லுகிறார் இயேசு, தீர்க்கதரிசிகளை கல்லெறிகிறவளே,
ஆனால் உன் மீது நான் அன்பு கொண்டு எருசலேமே, கோழி தன் செட்டைகளின் கீழே தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் மன்னமாய் எத்தனையோ தினம் நான் அழைத்தேன், உனக்கு தான் மனதில்லாமல் போய்விட்டது. பல வேளைகளிலே ஆண்டவர் நம்மை சந்திக்கிறதே நமக்கு தெரிய மாட்டேன் என்கிறது. இப்பொழுது உங்களை இயேசு சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஏதோ ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்றாரு, பிரசங்கம் ரொம்ப நல்லா பண்றாரு, இல்ல பிரசங்கம் நல்லா இல்ல, இப்படி மார்க் போடுற மக்கள் தான் அதிகம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைகளிலும் ஆண்டவர் ஆலயத்திலிருந்து உங்களை சந்திக்கிறார். எவ்வளவு பேருக்கு தெரியுது? அது இன்னைக்கு இந்த ஐரோல் ரொம்ப நேரம் பேசிட்டாரு, இன்னைக்கு ஷார்ட்டா முடிச்சிட்டாரு, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இப்படிதான் நிறைய பேர் மாம்சீக கண்ணோட்டத்தோடு நீங்க சிந்திக்கிறீங்க. இல்லை இல்லை, ஆண்டவர் ஒரு ஊழியர் மூலமாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். இப்படிதான் எருசலேம் மாநகரம் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு அவர் என்னை சந்திக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது இயேசு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். பிரசங்கத்தை கேட்கும் போது இயேசு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை சந்தித்து என்ன பேசுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்க. இல்லை என்றால் எருசலேமுக்கு உரைத்தாரே தீர்க்க தரிசனம், அதுபோல உங்க நிலைமையும் பின்னர் பரிதாபத்தில் முடிந்து விடும். மிகப்பெரிய ஆக்கினை நரகத்தில் தள்ளப்பட்டு விடுவீர்கள். இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்கிறாரே, இதுதான் சமாதான காலம். ஆண்டவரோடு காம்ப்ரமைஸ் ஆயிருங்க, உடன்பாடு செய்து கொள்ளுங்க. அன்போடு கிறிஸ்து இயேசு உங்களை அழைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பி நோட், 7th நோட், பேரின்ப கீதத்திலே ஒரு அற்புதமான பாடல். பி கடைசி ஆக்டிவ்ல சி. மோசம் வருமே போதே ரட்சண்ய காலம் பால் சிந்தி போகுமே. இயேசு மகாராஜரீதோ வாசல் அண்டை நிற்கிறார். பாவி நீயும் அன்பை எண்ணி வாசலை திறக்கப்பா. பாவம் லோகம் ஆசாபாசம் யாவும் இடம் பெற்றதோ. ஈச சிலுவையில் வாண்ட நேசத்திடமில்லையோ. இயேசு மகாராஜரீதோ வாசல் அண்டை நிற்கிறார். பாவி நீயும் அன்பை எண்ணி வாசலை திறக்கப்பார். பாயிண்ட் நம்பர் 4, நாம் வாழுகிற காலம் கொடிய காலம். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயா. கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவீர்களாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராய் வீம்புக்காரராய் அகந்தை உள்ளவர்களாய் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் நன்றி அறியாதவர்களாய் பரிசுத்தமில்லாதவர்களாய் சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் இணங்காதவர்களாய் அவதூறு செய்கிறவர்களாய் அடக்கம் இல்லாதவர்களாய் கொடுமையுள்ளவர்களாய் நல்லோரை பகைக்கிறவர்களாய் துரோகிகளாய் துணிகரமுள்ளவர்களாய் இருமாப்புள்ளவர்களாய் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இதுல நிறைய காரியங்கள் வருது. நிறைய மக்களின் குணாதிசயங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மக்கள் நம்மை சூழ வாழுகிற போது நாம் அறிந்து கொள்ளணும், நம் வாழுகிற காலம் கொடிய காலம். இதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, பரிசுத்தம் இல்லாதவர்கள்.
நல்ல கவனிங்க, நிறைய ஊழியர்கள் அல்லது சில ஊழியர்கள் பிரமாதமா பாடல் பாடுறாங்க. தம் மனைவி இருக்காங்க உயிரோட, மரிக்கல, மனைவி டெத்து, மரித்தா தான் இன்னொருத்தியை திருமணம் பண்ண முடியும். ஆனா இன்னொருத்தியோட வாழுகிறார். அவரை பின்பற்றுகிற கூட்டம் நிறைய இருக்கு. பரிசுத்தம் இல்லாதவர்கள் இன்றைக்கு ஊழியம் செய்யறாங்க, பரிசுத்தம் இல்லாதவர்கள் இன்றைக்கு வாழ்றாங்க. காரணம் என்ன? இது கொடிய காலம். அல்லேலூயா. இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், உணர்வை அடக்கிக் கொள்ள முடியாதவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சூழலிலே ஆண்டவர் சொல்லுகிற, சபையே நீ என்ன பண்ணணும்? இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. கரங்களை தேடி அடுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாத ஊழியர்களை புறம்பே தள்ளுங்க, பரிசுத்தம் இல்லாத மக்களை புறம்பே தள்ளுங்க. அதனால பேசக்கூடாது, ஷேக்கன் கூட அப்படி சொல்லல. அவங்களோட ஐக்கியம் வைக்காதீங்க. அவங்களோட ஐக்கியம் வச்சா நீங்களும் அவங்கள மாறிடுவீங்க. வாழ்கிற இந்த காலம் கொடிதான காலம். நல்ல ஊழியர்களோடு ஐக்கியம் வச்சுக்கோங்க, பரிசுத்தமான்களோடு ஐக்கியம் வச்சுக்கோங்க, வேதத்தை பற்றி பேசுகிற மக்களோடு, ஜெபம் பண்ணுகிற மக்களோடு ஐக்கியம் வச்சுக்கோங்க. உங்க பரிசுத்த வாழ்வு பெருகும். கரங்களை தேட்டடுக்கு மகிமை செலுத்தும். 5th பாயிண்ட், 5வது பாயிண்ட் பாருங்க. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாய், செவியிலே திணவு உள்ளவர்களாய், தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை, தங்கள் சுய இச்சைகள் அதாவது ஆசைகளுக்கு ஏற்றாற்போல் போதிக்கிற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய். பவுல் குறிப்பிடுகிறார், கடைசி காலத்திலே சபைகள் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும். ஏன்? சத்தியம் இராது. சபை மக்கள் தங்கள் ஆசைக்கு ஏற்றாற்போல் போதிக்கிற ஊழியர்களை, தங்கள் இச்சைக்கு ஏற்றாற்போல் போதிக்கிற ஊழியர்களை திரளாய் சேர்த்துக் கொள்வாங்களாம். கவலைப்படாதே, கண்ணீர் வடிக்காதே, ஆண்டவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார். உண்மைதான். ஆனா சீலை புதுக்கி எடுக்காம, மனம் திரும்புதல் இல்லாம, ரட்சிப்பு இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, தேவ ஆவியினால் நிரப்பப்படாம, சத்திய வசனத்தினால் இருதயம் நிரப்பப்படாம, அவருடைய வருகைக்கு தயாராகாம, நல்ல கவனிங்க, உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். படிக்கிற பிள்ளைகள் அல்லது வாலிப பிள்ளைகள் யாரோ ஒரு பிள்ளையோடு, யாரோ ஒரு பையனோடு தகுதி இல்லாத விதத்திலே பேசினா அந்த சீழ் முதல்ல புதுக்கப்படணும். அந்த பிள்ளையை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா அந்த பிள்ளை மனம் திரும்புமா? அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை உரைத்தா அது கள்ள தீர்க்க தரிசனமாக இராதா? முதல்ல சீழ் வெளியே வரணும், முதல்ல ரட்சிப்பு வரணும், அது பிறகு உலக நன்மை, மற்ற ஆசீர்வாதங்கள் 2வது. கரங்களை தட்டி அடுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. தங்கள் ஆசைக்கு ஏற்றாற்போல் போதிக்கிற ஊழியர்களை சபை சேர்த்து கொள்ளுமா? சத்தியத்துக்கு செவியை விலக்கிடுவாங்களாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார், உன் பாவ வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நீ விடுபடு என்று சொன்னா அது மக்களுக்கு ரசனையிரா. நியாய தீர்ப்பு வருகிறது, உன் கிரியைகள் எல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும், நீ கேர்ஃபுல்லாக வாழ் என்று சொன்னா அது மக்களுக்கு ரசிக்காது. மரணத்திற்கு பின்னர் ஒரு வாழ்வு இருக்கிறது, ஒரு பரதீசு, ஒரு பாதாளத்துக்கு தப்புவிக்கப்பட வேண்டும், இயேசுவண்டே வா என்று சொன்னா அதுல அநேகருக்கு ரசனை இல்லை. அதை தாண்டி உலக நன்மைகள், உலக ஆசாபாசங்கள், அதே போதிக்கிற அநேக ஊழியர்களை தான் விரும்புவாங்க. அதையும் தாண்டி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் என்றால் வேதத்தை பேசாமல் கற்பனைகளிலே வரக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் பிரசங்கத்தில் சொன்னா அது சரியா? ஆண்டவர் எனக்கு அதை சொன்னார், இதை சொன்னார், அதை சொன்னார், அப்படியே சொன்னா அது சரியா வராது. வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நம்ம போதிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் வீட்டுல இருந்து வந்தேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து இப்படி சொன்னார், உங்களை பார்த்து இப்படி சொன்னார், அந்த ஐயாவை பார்த்து இப்படி சொன்னார், இப்படியே நான் சொல்லிக்கிட்டே இருந்தா அது கள்ள தீர்க்க தரிசனமாக மாறிவிடாதா? குறி சொல்லுகிறதை போல மாறிவிடாதா? ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் உண்டு இன்றைக்கு, ஆனா இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எதையோ பேசினா அது சரியாக இராது. மனித எண்ணங்கள், மனித ஆலோசனைகள். நான் பரலோகத்துக்கு போன நரகத்து, இந்த வேதத்திலே பரலோகத்தின் மாண்புகள் நிறைய இருக்கு. இந்த வேதத்திலே பாதாளத்தின், நரகத்தின் பயங்கரமான செய்திகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஆராய்ந்து உங்களுக்கு நான் போதிக்காம என் சொப்பனங்களை உங்களுக்கு சொன்னா என்ன பயன் இருக்கிறது?
கடைசி காலத்தில் அப்படிதான். தேவையற்ற கதைகள், தேவையற்ற கற்பனைகள், தேவையற்ற மனித போதனைகள், தேவையற்ற வீண் காரியங்கள் எல்லாம் போதிக்கப்படுமா. அப்படி போதிக்கப்படுகிற காலங்களில் தான் இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகரின் ப்ரீச்சிங்ல சரியான ப்ரீச்சிங் இல்லை. குறிப்பாக பவுல், எனக்கு அந்த இருப்பிடம் மறந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுவாரு, மற்றவர்களை, அதாவது அநேகரை போல பவுலாகிய நான் போதிக்கல, கலப்படமாய் போதிக்கல, நான் துப்புரவாய் போதிக்கன்னு பவுல் சொல்றாரு. கரங்களை தட்டி அடுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். அதுல சபைக்காண்டு என்ன அட்வைஸ் கொடுக்கிறார்? நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. கரங்களை தட்டி அடுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. எந்த ஊழியர் சரியா பிரீச் பண்றாருங்கிறத நீங்க கொஞ்சம் அறிஞ்சுக்கோங்க. எல்லா ஊழியர் பிரசங்கத்தை நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்க தோற்று போவீர்கள், வீழ்ச்சியை சந்திப்பீர்கள். ஆறாவது ஒரு காலம், வாழ்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா குறுகிய காலம். எத்தனை காலம்? ஏற்கனவே 4 சொல்லணும், 5 சொல்லணும், கரெக்ட் தானே? ஓகே. ஆறாவது ஒரு காலம் பாருங்க, குறுகிய காலம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:29. மேலும் சகோதரரே, மேலும் சகோதரரே சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியினால், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. பவுல் குறிப்பிடுகிறார், இந்த உலகம் ஒரு வேஷம். கணவன் மனைவி உறவு வேஷம்தான், பெற்றோர் பிள்ளை உறவு வேஷம்தான், நண்பர்கள் உறவு வேஷம்தான், குடும்ப வாழ்வு வேஷம்தான். அப்ப குடும்ப வாழ்வை ஆண்டவர் வெறுக்கிறாரா? ஃப்ரெண்ட்ஷிப் அதை ஆண்டவர் வெறுக்கிறாரா? இல்லை இல்லை இல்லை. என்ன சொல்ல விரும்புறாருன்னா, ப்ரையாரிட்டி, முக்கியத்துவத்தை தான் ஆண்டவர் பவுல் மூலம் சபைக்கு தெரிவிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நல்ல கவனிங்க, என் மனைவி தான் முக்கியம், அல்லது புருஷன் தான் முக்கியம், வேலை தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், எல்லாம் முக்கியம்தான். அதை தாண்டி இயேசுதான் முக்கியத்துக்கு அந்த இடத்துக்கு நம்ம நகரணும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வா. அவன் கூறுறான், எங்க அப்பா இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டு வாரேன். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. அப்ப தகப்பனுடைய அடக்கத்தை காட்டிலும் பிரசங்கம் அதிமுக்கியம். அதான் இயேசு சொல்றாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அதனால நம்ம அப்பா இறந்து அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு இயேசு சொல்லல. அதை விட அன்னைக்கு உனக்கு ஊழியர் இருந்தா அதை நீ சிறப்பா செஞ்சு முடிப்பான்னு சொல்றாரு. அல்லேலூயா. நிறைய ஊழியர்களை நான் பார்த்திருக்கேன். இந்த ஒரு ஊழியம் அன்னைக்கு போகக்கூடிய நாளா இருக்கும், ஈஸியா சொல்லுவாங்க, என் மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு முடியலம்பாங்க, என் பிள்ளைக்கு உடம்பு முடியலம்பாங்க. அதெல்லாம் தகுதியற்ற ஊழியர்கள். அதை பின்னுக்கு தள்ளி கர்த்தருடைய ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா? காரணம், இனி வரும் காலம் குறுகிய காலம். மனைவி இருந்தா கூட மனைவி இல்லை, புருஷன் இருந்தா கூட புருஷன் இல்லை, பிள்ளை இருந்தா கூட பிள்ளை இல்லை அப்படின்னு நினை. அப்ப யாருமே இல்லை அப்படின்னு நினைக்க சொல்லல. ஊழியம் என்று வந்துவிட்டால், பரிசுத்தம் என்று வந்துவிட்டால், ஜெபம் என்று வந்துவிட்டால், இவ்வித உபவாச கூடுகை என்று வந்துவிட்டா, புருஷன் சொன்னாலும் புள்ள சொன்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம அங்க போயிட்டு வந்துருது, அந்த ஊழியத்துக்கு போயிட்டு வந்துருது, அந்த கூடுகைக்கு போயிட்டு வந்துருது என்று நீங்க வாழுங்க. காரணம், இந்த உலக உறவுகள் வேஷம்தான், இது குறுகிய காலம் தான், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். எஃப் இதைத்தான் எமில் ஜெபர் சிங் பாடுறாரு. இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? எந்தன் இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? எந்தன் இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? ஆசைகள் அனைத்தையும் அழித்திடவா நீ வா, உன்னை சிலுவையில் பதித்திடவா நீ வா, இச்சையின் வலையில் சிக்கிவிடாதே வா நீ வா, இயேசுவை பின்பற்றவா. இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்?
எந்த இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? எல்லாரையும் விட்டு வா, நீ வா, எல்லாவற்றையும் விட்டு வா, நீ வா. உலகம் அமித்தமாதை வீணந்து தள்ளிவிட்டு வா, வா, நீ வா, இயேசுவை பின்பற்றவா. எங்கள் இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? எங்கள் இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? 7th point. இந்த வாழ்கிற இந்த காலம் அறுப்பு காலம். யோவான் 4:35. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அறுப்பு காலம் வருகிறது, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது. இன்னும் 4 மாதங்கள் ஆகும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே, வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது, அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நல்லா கவனிக்கணும், அப்பதான் அந்த பாயிண்ட் புரியும். நல்லா கவனிங்க. இந்த பக்கம் யூதயா இருக்கு, எருசலேம் அங்கதான் இருக்கு. அந்த பக்கம் கலிலேயா நாடு, ரெண்டுக்கும் இடையில சமாரியா இருக்கு. சரியா? இப்ப இயேசு யூதயாவிலிருந்து அப்படியே டிராவல் பண்ணி வர்றாரு, கலிலேயாவை நோக்கி வருகிறார். வழியிலே சமாரியா, அது பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் சீகார். அந்த இடத்துக்கு வந்தோன்னே இயேசு டயர்ட் ஆயிட்டார். பக்கத்துல ஒரு கிணறு, கிணச்சி நண்டையில அமர்ந்திருக்கிறார். அப்பதான் ஒரு பெண்மணி விபசாரி, she was a prostitute, அவள் அந்த கிணச்சி நண்டைக்கு வருகிறாள். இயேசுவும் அந்த பெண்ணும் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்ன பேசுனாங்க? நான் சொன்ன நேரம் வீட்டு போய் வாதி. ஒரு கான்வர்சேஷன், உரையாடல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த உரையாடல் எந்த பாருங்க, அந்த ஸ்திரீ மனம் திரும்பி விடுகிறாள். மட்டுமல்ல, அந்த ஸ்திரீ தன் ஊரையே வாங்க வாங்க இவர் உலக ரட்சகரான்னு பாருங்க இயேசு வண்டி கூட்டிக் கொண்டு வந்து விடுகிற ஒரு ஊழியக்காரியாகவும் மாறி விடுகிறாள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இதற்கு இடையில என்ன நடக்கு பாருங்க. அவள் ஊரை கூப்பிட போனா பாத்தீங்களா? அந்த நேரத்துல 12 சீஷரும் வராங்க. ஏசப்பா சாப்பிடுங்க உணவு தாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல நீங்க அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கு. அப்ப அவங்க நினைக்க, யாராவது உணவு கொடுத்துருப்பானோ? அப்பதான் இயேசு சொல்றாரு, என்னை ஒருவர் அனுப்பினாரே பிதா இந்த பூமிக்கு, அவருடைய கிரியைகளை நான் செய்து முடிக்கணும், அதான்டா என் போஜனம், அதான் என் உணவு. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, 12 சீடர்களே நல்லா கவனிங்க, அறுப்புக்கு இன்னும் 4 மாதங்கள் ஆகும் என்று நீங்க சொல்றீங்க. தவறு. இன்றைக்கே அறுப்பு காலம்தான். நீங்க என்ன நினைப்பீங்க? இன்னும் 4 மாதம் கழித்து மிகப்பெரிய ஒரு அறுவடை காலம் வரப்போகுது, நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க நீங்க நினைக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த பெண்ணோடு நான் பேசி கொண்டிருந்தேனே, அவருடைய ஆத்மா அறுவடை செய்யப்பட்டு விட்டது, ரட்சிக்கப்பட்டு விட்டாலே. நீங்க என்ன சொல்றீங்க? அறுப்பு காலம் வருவதற்கு நீ எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு காரியம் நான் சொல்ல போறேன், நல்லா நீங்க கவனிக்கணும். என்னை போல இன்னொரு உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்களா எனக்கு தெரியல. நான் சொல்வது வேதத்தின் அடிப்படையில் கரெக்டான விளக்கம். இன்றைக்கு மிகப்பெரிய ஊழியர்கள் சிலர் தவறா பிரீச் பண்றாங்க. எழுப்புதல் வரப்போகிறது ஃபியூச்சர் டென்ஸ்ல, அப்படிலாம் வராது. நல்லா கவனிக்கணும். 2 இடத்துல எழுப்புதல்ங்கிற வேர்டு வேதத்துல இருக்கு. யாத்ராகமத்துல ஞான எழுப்புதல் அடைந்து ஆசரிப்பு கூடார பணிகளை அவங்க செஞ்சாங்க. நல்லா கவனிக்கணும். கடைசி காலத்துல கொடிய காலம் வரும் என்று சொன்ன ஆண்டவர், கடைசி காலத்துல கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொன்ன ஆண்டவர், கடைசி காலத்துல விசுவாசத்தை மனுஷகுமார காண்பாரோ என்று சொன்ன ஆண்டவர், கடைசி காலத்துல எழுப்புதல் வரும் என்று சொல்லல. இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், நல்லா கவனிக்க. என்ன சொல்றாங்கன்னா, எழுப்புதல் வரப்போகுது, சபையே ஜெபம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. நம்ம பக்கத்து ஊருக்காக, பக்கத்து வீட்டுக்காக, ஆண்டவரே அவங்களை ரட்சிங்க. நல்ல கவனிங்க. ஒவ்வொரு மனிதனுக்கு வேண்டிய ரட்சிப்பை இயேசு சிலுவையிலே சம்பாதித்து விட்டு அவர் உயிரோடு எழுந்த பின்னர் உங்களை மென்னையும் பார்த்து சொல்லுகிறார், உலகமெங்கும் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க? உலகமெங்கிலும் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வீட்டிலிருந்து ஜெபிங்கன்னு சொன்னாரா? போய் அறிவிங்கன்னு சொன்னாரா? அவர் ரட்சிப்பிற்காக இன்றைக்கு நான் ஜெபிப்பது தவறல்ல, ஜெபித்து கொண்டு மட்டும் இருந்தா அது தவறு. நிறைய இன்னைக்கு சில பெரிய ஊழியர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. என்ன பேசினாரு?
உலகத்துல இந்தியாவிலிருந்து எழுப்புதல் வரப்போதான், அது தமிழகத்திலிருந்து வரப்போதான், அது திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து தெற்கிருந்து வரப்போதான். இவருக்கு தரிசனம் கொடுத்தாரு, அவருக்கு தரிசனம் கொடுத்தாரு. அது சீக்கிரத்துல வரப்போகுது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்படிதான் 12 சீஷர்கள் சொன்னாங்க. அறுப்பு காலம் வரப்போகுது, வரப்போகுது, இன்னும் 4 மாதம் தான் இருக்கு, 4 மாதம் தான் இருக்கு. இயேசு சொன்னார், ஃபூலிஷ், என்னடா நீ 4 மாசம் பேசுற? இப்போ இந்த பெண்ணோடு நான் பேசிட்டு இருந்த ரட்சிக்கப்பட்டு விட்டாலே, இதுவே அறுப்பு காலம். கரங்களை தட்டாடுக்கு மகிமை செலுத்தலாமா? இன்னொரு அறுப்பு காலம் வரப்போகுது. ரட்சிப்பு எங்கேயோ இருந்து மேல இருந்து கொட்ட போது நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இன்றைக்கே உங்க பக்கத்து வீட்டுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க, உங்க நண்பர்களுக்கு அறிவிங்க. இன்றைக்குதான் அறுப்பு காலம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. கரங்களை தட்டாடுக்கு மகிமை செலுத்தலாம். இது சிந்திக்கும் காலம், செயல்படும். கொஞ்சம் ஒரு 2 நோட்டு குறைச்சி ஒன்று கொண்டு. இது இன்னும் 1 நோட்டு குறை, 1 நோட்டு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தான், ரட்சிப்புதான் வருமோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ, பரமனின் அன்போ, எது உன்னை இழுக்கின்றது? கணக்கு கேட்கும் கத்தே வருவான், பெருங்கையாய் நிற்பாயோ. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அல்லேலூயா. எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்குமா? 7. 8வது ஒரு பாயிண்ட். இந்த வாழ்கிற இந்த காலம், யோவான் ஸ்நானன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிற காலம். வாசிக்கலாம் மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நல்ல கவனிக்கணும். ஆதியாகம காலகட்டத்திலேயே நோவா பிரசங்கம் பண்ணினான், அதை பேதுரு எழுதுகிறான். ஆதியாகம காலகட்டத்திலேயே ஏனோக்கு பிரசங்கம் பண்ணினான், அதை யூதா எழுதியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்களையும் வாசித்து பாருங்க. ஏராளமான நபர்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. குறிப்பாக நீங்க ஏசாயால இருந்து மல்கியா வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய வார்த்தை மக்களுக்கு அறிவித்திருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஊழியர்கள் மக்களை ஃபோர்ஸ் பண்ணல, வலியுறுத்தவில்லை, வற்புறுத்தவில்லை, கட்டாயம் பண்ணவில்லை. நீ பரலோக ராஜ்யத்துக்கு வந்துதான் ஆகணும், வா. பலவந்தம் பண்ணல. பலவந்தம் என்பது வற்புறுத்துதல், பலவந்தம் என்பது வலியுறுத்துதல், பலவந்தம் என்பது ஃபோர்ஸ் பண்ணுதல். இப்ப இயேசு சொல்றாரு, யோவான் ஸ்நானன் காலத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தின் செய்தி கட்டாயப்படுத்தப்படுகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறது. நீங்களும் ஆண்டவரோடு கரங்கோத்து பலவந்தம் பண்ணிட்டா அதை பிடிச்சிடலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்றாரு, நீங்க மறந்துருமணும். ஏன்? இது பழைய ஏற்பாட்டில் எப்படி பிரசங்கிக்கப்பட்டுச்சு? இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களிடவே. புதிய ஏற்பாட்டில் எப்படி பிரீச் பண்ணப்படுது? நீங்க மனந்திருங்க, நாளைக்கு கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார். அப்படி இல்லை, நீங்க மனந்திருங்க. ஏன்? பரலோக ராஜ்யம் தூற்றுக்கூடி அவர் கரத்திலே இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்குவார்.
கோதுமை மணியாக நீங்களும் நானும் இருந்தால் தான் களஞ்சியமாக பரலோகத்திலே சேர்ப்பார். பதராக இருந்தால் அவியாத அக்கடியில் தள்ளி போடுவார். இந்த யோவான் ஸ்நானனுக்கு பின்பற்றி அவருக்கு பின்னால் இயேசுவும் அதே மாதிரி போர்ஸ் பண்றாரு, நீங்க மனம் திரும்புங்க, ஏன் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 4 புத்தகங்கள்ல 42 ஏறக்குறைய அவ்வளவு உவமைகள் இருக்கிறது. அனைத்தும் பரலோக ராஜ்யத்தின் மாண்புகளை மகத்துவங்களை விவரிக்கக்கூடியதுதான். அப்ப கிறிஸ்து இயேசு பரலோகத்தை மையப்படுத்தியே பிரீச் பண்ண. அதனைத் தொடர்ந்து அப்போஸ்தலர்களை நீங்க வாசித்து பாருங்க, பரலோகத்தை குறித்து மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து அதையே பிரீச் பண்ணாங்க. கடைசி புத்தகம் வெளிப்படுத்தும் விசேஷம் முழுவதும் பரலோக ராஜ்யம். இப்ப இயேசு சொல்றாரு, நான் வாழுகிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா பழையற்பாட்டு காலம் இல்லையா, யோவான் ஸ்நான காலத்திலிருந்து பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய ஊழியனாகிய நானும் உங்களை பலவந்தம் படுத்துறேன். எதை இழந்தாலும் பரலோகத்தை இழந்துடாதீங்க. நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு வந்துருங்க. வரலன்னா உங்களுக்கு ஐயோ, வந்துருங்க. அல்லேலூயா. நீங்களும் பலவந்தம் பண்ணுங்க. ஆண்டவரே ஜெபத்துல பலவந்தம் பண்ணுங்க, நான் உங்க ராஜ்யத்துக்கு வந்துதான் ஆகணும். என் குறைவுகளை மன்னிங்கப்பா. ஏன்னா என் பிள்ளை உங்க ராஜ்யத்துக்கு வந்துதான் ஆகணும். என் புருஷன் உங்க ராஜ்யத்துக்கு வந்துதான் ஆகணும். எப்படியாவது மனம் திரும்ப கிருபை செய்யுங்க. உங்க பிள்ளைகள் காலை பிடிங்க, உங்க புருஷன் காலை பிடிங்க, மனம் திரும்பப்பா. ஆண்டவர் வரப்போறாருப்பா, எச்சரிங்க, புத்தி சொல்லுங்க. நீங்களும் பலவந்தப்படுத்துங்க, தேவ ராஜ்யம் பெறுவீங்க. கரங்களை தட்டி அவருக்கு மகிமைப்படுத்தலாம். சும்மா விளையாட்டா நாளை வீணடிச்சிடாதீங்க. சரிதானா? அல்லேலூயா. 9வது காலம், நான் வாழ்கிற காலம் பகற்காலம். சகோதரர் சுரேஷ் சொன்னாங்க, வாசிங்க பார்ப்போம். யோவான் 9:4 ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்க ட்ரை பண்றேன், இல்லைன்னா கூட 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். பகற்காலம் மட்டும் பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்வேன். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. 9வது பாயிண்ட் என்னன்னா, நான் வாழ்கிற காலம் பகற்காலம். இயேசு குறிப்பிட்டார், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. ஆனா இன்னும் வரல. இப்போ இயேசுவாகிய நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம், பூமியில வாழ்கிற இந்த காலம் பகற்காலம் தான். அதனால என்னை அனுப்பினவருடைய கிரியையாகிய ஊழியத்தை நான் செய்யணும்னு சொல்றேன். சகோதரர் சுரேஷ் சொன்னாங்க, 15 மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் தமிழகத்துல இருக்கா? இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு தான். சரிதானா? அந்த மாநிலத்துல மதமாற்ற தடை சட்டம் இருக்கு. ஆண்டவரே நாங்க அறிவிக்க முடியலையேன்னு நம்ம சொல்றோமே, இங்கதான் இல்லையே. எவ்வளவு அறிவிச்சிங்க? இல்லல்ல. பல வேளைகளில நீங்க அங்க பிரச்சனை இருக்கு, இங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். உண்மைதான். ஆனா முதல் நூற்றாண்டுல பாருங்க, முதல் நூற்றாண்டுல 28 அதிகாரத்தை வாசி பாருங்க. அப்போஸ்தலர் முதல் நூற்றாண்ட அன்னைக்கே ஊழியர்கள் சிறைச்சாலையில தள்ளப்பட்டாங்களா? தள்ளப்பட்டாங்க. கொல்லப்பட்டாங்களா? கொல்லப்பட்டாங்க. அன்னைக்கு இருந்தது இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கும். அவ்வளவுதான். புதிது ஒண்ணும் கிடையாது. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. புதுசா இன்னைக்குதான் பிரச்சனை வந்துரு, இன்னைக்குதான் இல்ல இல்ல இல்ல, ஆரம்பத்திலே பிரச்சனை தான், இன்னைக்கும் பிரச்சனை தான், நாளைக்கும் பிரச்சனை தான். ஆனா சொன்னாரே இயேசு, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒருவனும் ஊழியம் செய்ய முடியாத, கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம். அதைத்தான் வேதாகமத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். ஒரு அந்தி கிறிஸ்து எழுத்தின்படி வெளிப்படுவான். அன்னைக்கு ஒருவரும் செய்ய முடியாது. அந்த காலம் வருவதற்கு முன்பதான். இன்று வரைக்கும் இது பகற்காலம் தான். அதனால இன்னைக்கே ராக்காலம் வந்துட்டுன்னு தூங்கிடாதீங்க. சுவிசேஷத்தை எடுத்துரைங்க. டோர் இன்னும் திறந்துதான் இருக்கு. அல்லேலூயா. பி ஃபிளாட். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயார். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பள்ளிக்குத்தான் கதவடைத்தார். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். 10வது காலம்
இளைப்பாறுகிற காலம். எபிரேயர் 4:9, எபிரேயர் 4:9. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா நான் சொல்றேன். இன்றைக்கு நான் வாழுகிற இந்த காலம் இளைப்பாறுகிற காலம் அல்ல. பரலோக ராஜ்யத்துக்கு போன பிறகுதான் அதுதான் நமக்கு இளைப்பாறுகிற காலம். அல்லேலூயா. இத 2 பாயிண்ட் 2 வரியில சொல்றேன். ஆண்டவருக்காக உழைப்பதற்கு நாம் செயல்படணும். இங்க நம்ம ரெஸ்ட் எடுத்துட வேண்டாம். வயசாயிட்டு, பலவீனம் ஆயிட்டு, நான் ஒரு பெண் தான், யாராவது ஊழியம் செய்யட்டும், யாராவது சுவிசேஷத்தை கடத்தட்டும், ரெஸ்ட் எடுக்காதீங்க, வேலை செய்யுங்க, ஆண்டவருக்காக உழைங்க, ஆண்டவருக்காக ஒர்க் பண்ணுங்க. அங்க போய் தான் இளைப்பாறணும். அல்லேலூயா. அதுபோல உங்க வாழ்வுக்கு தேவையான பொருளாதார நன்மைக்காக நல்ல வேலை செய்யுங்க. நிறைய பேர் சரியா வேலை செய்வதே கிடையாது. நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல பிஎட் படிச்சிருப்பாங்க, டெட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க, அரசு வேலை தருதா, டயசிஸ் வேலை தருதா, ஏன் ஒரு தனியார் ஸ்கூல்ல ஒரு 10,000 வேலை பார்க்க கூடாதா? பார்க்க மாட்டாங்க. ஆனா ஜெபம் பண்ணுவாங்க. கடன் பிரச்சனை எல்லாம் இருங்க ஆண்டவரே, தீர்க்க மாட்டார் ஆண்டவர். நீங்க உழைங்க, நீங்க வேலை செய்யுங்க, அவனோட கிருபை உங்களோடு இருக்கும், உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா? உலகத்துல இருக்கிற வரைக்கும் வேலை செய்யுங்க, கடினமாக உழைங்க. பெண்கள்னாலும் சரி, ஆண்கள்னாலும் சரி தான் வேலை செய்வோம். நம்ம வேலை செய்வோம். இளைப்பாறுகிறது மேலதான். 11வது ஒரு காரியம், 11th பாயிண்ட், போதகராய் வளர்ந்திருக்கக்கூடிய காலம் தான் இது. வாசிக்கலாமா? எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால், நல்லா எல்லாரும் எடுத்துக்கோங்க, பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவளானீர்கள். போதும். எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்றது தெரியுமா? காலத்தை பார்த்தா. உங்க சபைக்கு எத்தனை முறை நான் வந்திருக்கேன். எபிரேய ஆக்கியோன் சொல்றாரு, உங்க மக்களுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த காலத்தை நீங்க எண்ணி பாருங்க. இன்னும் விசுவாசிகளாகவே நீங்க இருக்கிறீங்களே, இன்னும் வளர்ச்சி இல்லாம இருக்கீங்களே, இன்னும் பேசிக் லெவல் பாலை குடிக்கிறவங்களாக நீங்க இருக்கீங்களே, நல்ல போஜனம் போஷாக் ஆழமான பிரசங்கத்தை பண்ணணும்னா வந்தா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இல்லையே. அந்த காலத்தை பார்த்தா நீங்க போதகராயிருக்கலாம். நல்ல கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு ஆண்டு ஆகுது? பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினான்னு சொல்றீங்களே, எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது? இன்னும் இருக்கிற நிலைமையிலேயே நீங்க இருக்கீங்களே. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு நேரம் அதிகமா ஜெபம் பண்றீங்க. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு எந்த அளவு அதிகமாக ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்கள். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு மக்களை ஆண்டவருக்கு சீஷர்களாக நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் விசுவாசியாகத்தான் இருக்கீங்களா? ஏன் ஒரு சுவிசேஷகராக மாறலையா? ஏன் ஒரு போதகராக மாறலையா? ஏன் ஒரு மேய்ப்பராக மாறலையா? ஏன் பாவத்தை, நீதி, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்தோனதுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக நீங்க மாறலையா? ஏன் ஒரு அப்போஸ்தலராக மாறலையா? ஏன் வளர்ச்சி இல்லை? இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் வளர்கிறதற்குரிய காலம். வயசு ஆயிட்டே இருக்கு, நாட்கள் போயிட்டே இருக்கு, சரீரத்துல வளர்ச்சி இருக்கு, அல்லது தளர்ச்சி இருக்கு. அதெல்லாம் தாண்டி உள்ளான மனுஷன்ல வளரக்கூடிய காலம். அட்லீஸ்ட் ஒரு போதகரா, ஒரு மேய்ப்பனா, ஒரு தீர்க்கரா, ஒரு அப்போஸ்தலனா நீங்க மாறி ஆண்டவருக்கு பயன்படுங்க. இது வளர்கிற காலம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். 12வதும் கடைசியுமாக வாழ்கிற இந்த காலம் பாடுகள் உள்ள காலம். வாசிக்கலாம், ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா பாடுகள் உள்ள காலம். எனக்கு குழந்தையே இல்லையே, கவலைப்படாதீங்க. எனக்கு மனைவி இல்லையே, மரித்து போனாலே கவலைப்படாதீங்க. எனக்கு புருஷன் இல்லையே, கவலைப்படாதீங்க. இன்னும் டயசிஸ்ல வேலை கிடைக்கலையே, கவலைப்படாதீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, கவலைப்படாதீங்க. பரிசுத்த வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது, இந்த நான் வாழ்கிற காலம் பாடுகள் உள்ள காலம் தான். அப்ப என்ன செய்யணும்? அந்த மகிமை, நீங்க பரலோக மகிமை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த கால பாடு உங்களுக்கு பெருசா தெரியாது. கரங்களை தட்டி அளவுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. கொஞ்ச காலம்தான், 80 வருஷம் அல்லது 100 வருஷம். அது ரொம்ப வருஷம் நினைக்காதீங்க, கொஞ்ச காலம். நமக்கு இருக்கிற பாடுகளை பெருசா பார்க்காதீங்க, ரொம்ப பயம் வந்துடும் உங்களுக்கு. நமக்கு இருக்கிற பாடுகளை பெருசா பார்க்காதீங்க, நீங்க தற்கொலை பண்ணி மறிச்சிடுவீங்க. ஆண்டவரை பெருசா பாருங்க, அந்த பரலோக மேன்மையை பெருசா பாருங்க. உங்க பாட சின்னதை பாருங்க. பாடு வரும் என்று தானே இயேசு சொன்னார். ஆண்டவரோட கரங்கோருங்க, பாடுகளுக்கு மேல ஜெயமா நடக்கலாம். கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நேராயிட்டு ஆனால் ஒரு பாம்பலை பாடலை பாடினா தான் அந்த பாயிண்ட்டுக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்லி காட்ஸ். நம்மை விட
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உள்ள அநேகர் அதிக பாடுகளை பட்டு ஆனா கிறிஸ்துவுக்குள் ஜெயமா வாழ்ந்தாங்க. தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் முன்னிலும் மேகுவாய் கஸ்தி அடைந்தும் பக்தியில் வேரூன்றி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய். கருத்தாய் தெய்வ தயவை எப்போதும் நம்பும் பிள்ளையை சகாய மறவா மெய்பக்தி உன்னில் வேர்கொண்டால் ஈரக்க மானகரத்தால் அனைத்து பாலிப்பான். என் நெஞ்ச மேமகிழ்ந்தீரு பேலோகம் துன்பம் உனக்கு பொல்லாப்பு செய்யாதே. இம்மானு வேல் உன் கண்மலை அவர் மேல் வைத்த நம்பிக்கை அபத்தம் ஆகாதே. 12 காலங்களை சொல்லிட்டேன், பிரசங்கத்தை முடிச்சுட்டேன். ஒரு கன்க்ளூஷன், ஒரு வசனத்தை வாசல்னா எபேசியர் 5:16. எல்லாரும் கவனிங்க. எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்னேன், வேதாகமத்தின் ஊடாக ஒரு பயணம் என்று சொல்லி 14 பாயிண்ட் நான் சொன்னேன். இப்ப அந்த 15வது பாயிண்ட் நான் சொல்றேன். 15வது பாயிண்ட் என்னன்னா, ஒரு நித்திய பரலோக வாழ்வு, முடிவே கிடையாது. கரங்களை தட்டி அளவுக்கு மகிமை செலுத்தலாமா? அதே போல ஒரு நித்திய அழிவுள்ள இடம் நரகம். சரிதானா? எங்க போறீங்க? அதை நிர்ணயிப்பது இன்றைக்கு நான் வாழ்கிற இந்த காலம். அதனால நாட்களை வீணாக்கிறாதீங்க, நாளைக்கு கண்ணீர் வடிப்பீங்க. சரிதானா? அநேக ஊழியர்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன் ஐசக் தினகரன் கூட உங்களுக்கு ஞாபகம் வரும். சொன்னாரே, அன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிப்பீங்க கர்த்தருடைய சமூகத்துல, ஆனா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. மன்னிக்கிற இயேசு இன்றைக்கு தான் நம்ம பக்கத்துல இருக்கிறார். அவர் நியாயாதிபதியாக ஜட்ஜா வரும்போது மன்னிக்க மாட்டார், நீதிதான் பேசும். அல்லேலூயா. அதனால நாளைக்கு என்பது ஃபியூச்சர்ல, ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிக்க கூடாதுன்னா, புலம்ப கூடாதுன்னா, இன்னைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். காலத்தின் அருமையை அறிந்து வாழுங்க. வீணான இச்சையில விழுந்துடாதீங்க, பாவத்துல விழுந்துடாதீங்க. ஆண்டவரோடு உள்ள ஜெபஜீவியம், வேத தியானம், ஆலய வாஞ்சி, இதெல்லாம் நீங்க கரெக்டா இருங்க. உங்களுக்கு பிரச்சனை வராது. இல்லைன்னா நாளைக்கு நீங்க துடிப்பீங்க, நாளைக்கு நீங்க பதறுவீங்க. எவரும் உங்களை விடுவிக்க முடியாது. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. அனைவருமே எழுந்து நின்று கொள்ளுங்க. சீனோட், கண்களை மூடிக்கோங்க. 2 கரத்தையும் பல்லவுக்கு நேரம் உயர்த்திக்கோங்க. காலத்தின் அருமையை அறிந்து வாழ வீடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாம் வீடில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவன் மூலம் பிழை திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. இழந்து தீய வழியிலே நடந்தால் வரும் கோபம் அறிந்துதாயோ. கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ.
காலத்தின் அருமையை அறிந்து வாழா நீரில் கண்ணீர் விடுவாயே. யுகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுவை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகத்தான முடியுற காலத்தில் என்ன செய்வான்? காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரல்லோ. தாவாதன் இருதயம் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவ்வருடம் முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. குறைத்த முடிவை அறியாயோ. எந்த காலமும் சீரஞ்சீவி எந்த நீடாமல் ஏற்ற ஆயத்தமாய போதும் இவும் தீடாயோ. அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. கண்ணீரோடு இயேசு அழைக்கிறார். கண்களை முடிக்கோங்க, 2 கருத்தையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்திக்கோங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, இனிமே உங்களை நான் தேடுவோம்ப்பா. கொஞ்சம் வாய்களை திறந்து டெய்லி உங்க வேதத்தை வாசிப்போம்ப்பா. வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. டெய்லி நான் ஜெபம் பண்ணுவோம்ப்பா. இச்சில நான் விழமாட்டேன், கெட்ட வார்த்தையில நான் விழமாட்டேன், பேச மாட்டேன், தேவையில்லாத வம்பு சண்டை ஆர்கியூமெண்ட் இதுலலாம் நான் சிக்க மாட்டேன், தேவையில்லாத காரியங்களை நான் ஈடுபட மாட்டேன். ஆண்டவரே, உமோடு உள்ள உறவில வலுப்படுத்த நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய வல்லமுகம் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வெண் வஸ்திரம் அணிந்தவராய் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இப்பொழுது இடைவிட்டு கொண்டிருக்கிறார். ஓ ரபோமே ஹே பலூரா ஓ ரமஹ கமலபந்தி மே ஹே லபோரோ. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளைகளே, பரிசுத்தத்திலே விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இனிமேல் உங்களுடைய காரியம் ஜெயமாக முடியும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். என்னுடைய ஆவியினால், என்னுடைய திவ்ய பிரசன்னத்தினால் இப்பொழுது உங்களை நான் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். கரம் பிடித்து நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன், அதனுடைய பொருள் எழுதப்பட்டுள்ள நிருபமாக நான் உங்களை நடத்துவேன். உங்களை பார்க்கும்போது அநேகர் என்னை அறிந்து கொள்வார்கள். உங்கள் மூலம் உங்கள் குரலை கேட்கும் போது என்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை அநேகர் அறிந்து கொள்வார்கள். இன்னும் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சிலரை இப்பொழுதே என்னுடைய ஆவியில் நான் நிரப்ப விரும்புகிறேன். கர்த்தருடைய வல்லமை பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாவத்தை இடித்துரைக்கிற, பரிசுத்தத்துக்கு நேராக மக்களை திருப்புகிற சில தீர்க்கதரிசிகளை பொழுது நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ ரபாபா ஹேகம லூபே ஹே ஆவோர். ஆண்டவர் சொல்லுகிறார், இது வரைக்கும் நீ நடந்த பாதை வேறு. அன்பு பிள்ளையே, இன்னைக்கு ஏன் வழிக்கு நீ வா. மனுஷரை பிடிக்கிறவர்களாக நான் மாற்றுகிறேன். ஓ ரமோபா ஹலபூரா. கர்த்தருடைய வேத வசனத்தை நான் பார்க்கிறேன், பரிசுத்த வேதாகமத்தை நான் பார்க்கிறேன். அன்பு பிள்ளைகளே, உங்க இருதயத்தில், உங்க மனதில் இன்றைக்கு நான் வசனத்தை நான் எழுதினேன். இந்த காலங்களை பற்றிய காரியங்களை நான் எழுதினேன். நிச்சயம் என்னுடைய காருண்யம் உங்களை நடத்தும். பரலோக பிதாவே, தேவ கிருபை இந்த மக்களோடு இருக்கட்டும். ஸ்டாலின் ஐயாவோடு இருக்கட்டும், சபை ஊழியரோடு இருக்கட்டும், இந்த சபையோடு சேகரத்தோடு இருக்கட்டும். உங்க வருகை மட்டும் கர்த்தருடைய கரம் இவர்களையும் எங்களையும் நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கன்வென்ஷன் பாடல் புஸ்தகத்தில் 245வது பாடல் பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். கன்வென்ஷன் பாடல் புஸ்தகத்தில் 245வது பாடல். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் மலைமாறி பொழியும் நாள் வரை ஒளித்துடுங்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கையை சேகரிப்போம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை
கல்வாரி துணியான மலை மாறி போலியும் நால்வரை உழைத்திடுவோம். உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி துணிதான் மலை மாறி போலியும் நால்வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் பணி ஜெயிக்க நாம் மேலை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான மலை மாறி போலியும் கால்வாரி உழைத்திடுவோம். அச்சம் தவிப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கொள்வோம். ரத்த சாட்சிகள் தம்மிலை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான மலை மாறி போலியும் நால்வரை உழைத்திடுவோம். கிறிஸ்தவம் இழந்தவரவரும் சரித்திரராவதில்லை. ராஜ்யம் வேலைக்காய் நஷ்டமடைந்தும் கஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான மலை மாறி போலியும் கால்வாரி உழைத்திடுவோம். உயிர் பெறுவே ஒன்று கொடுவே உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் நடுவில் வந்துவிட்டார். உலகம் தெரிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான மலை மாறி போலியும் கால்வாரி உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அணைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மலை மாறி போலியும் கால்வாரி உழைத்திடுவோம். அச்சம் தவிப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கொள்வோம். ரத்த சாட்சிகள் தைரியம் ஆதரிப்பாய் மடிவோம். உறக்கத்தில் உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மலை மாறி போலியும் கால்வாரி உழைத்திடுவோம். கிறிஸ்தவம் இழந்தவரவரும் சரித்திரராகவில்லை. ராஜ்ய மேன்மை கஷ்டமடைந்தும் கஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெரிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தை இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மலை மாறி போலி கால்வாரி உழைத்திடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இரண்டாவது ஜெப வேளையிலும் நம் மத்தியிலே பங்கு கொண்ட அருமையான பங்களித்த அருமையான ஸ்டீவன் அண்ணன் அவர்களுக்கு
ஐசக் தினகரன் அண்ணன் அவர்களுக்கு அன்போடு நான் வாழ்த்துதலையும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன். குடும்பமாக குழுவினராக வந்திருக்கிறார்கள், அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான நாளில் உடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு நல்ல கிருபையை தந்தார். ஆரம்பத்துல வேகமா நிறைய பேர் வந்தாங்க. நேரம் ஆக ஆக என்ன செய்தாங்க, எல்லாருக்கும் டயர்ட் ஆகணும்னு என்ன செஞ்சாங்க, பாதி பேர் போயிட்டாங்க. இப்ப திரும்ப பாதி பேர் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், சரிதானே? உண்மையிலே உங்களை எல்லாம் பார்ப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆவல், எந்த காரியத்தை சொன்னாலும் மறுப்பே சொல்ல மாட்டார். அவருடைய மகனுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம், நீ வந்துதான் ஆகணும்னாரு. அது தலையே போனாலும் சரிதான், நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ பொண்ணு நிறைய செதுக்கி கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டேன், நட்பே போனாலும் பரவாயில்ல, உபவாசம் கொடுத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், போகாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிப்பா, நல்லா ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான், போனேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்கதான் செய்யும், சரிதானா? எல்லா வேலையும் இருக்கதான் செய்யும். ஆனாலும் இவ்வளவு அழகா இத்தனை இடத்த ஆயத்தம் பண்ணி இதற்கு முன்கூட்டியே ஜெபித்து எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்தி வைக்கிறாங்க. வீட்டுல போய் நம்ம வேலை பார்க்கறதுக்காக அல்ல, வீட்டுல இருந்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல. நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொடுக்கப்படுகிற வாய்ப்பு ஒரு முறைதான் நம்முடைய கதவை தட்டும். அதுக்குதான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நிலவில் முதல்ல கால் வைத்தது யாரு? நீல் ஆம்ஸ்டாங். முதல்ல சொல்லப்பட்டது யாரு காலை வைக்கணும்? ஆல்ட்ரின். அவர் தான் வைக்கணும் காலை கீழே ஆக்சுவலா. ஆனா கீழே வச்சா விழுந்துருவோமோன்னு நினைச்சாரு. அடுத்த இமைப்பொழுதுல ஆம்ஸ்டாங்க்கு வந்துச்சு. உடனே என்ன செஞ்சிட்டாரு? இன்றைக்கும் அவர் 1969 ஆண்டுல கால வச்சாரு. இன்றைய வரைக்கும் அவர் தான் என்ன செய்யப்படுகிறார்? பேசப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆகையினால் வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் வரும். அடுத்த வாய்ப்பு வரும் என்பதை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது. வேதத்துல சொல்லியிருக்கு, நாளை என்பது நாளைய தினத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஒரு நாள் பிறப்பதை அறியாய். ஆகையினால மீண்டும் மீண்டும் எனக்கு நேரமும் பொழுதும் வேலையும் இல்லைன்னு என்ன செய்யல, இங்க உட்காரல, சரிதானா? எதற்காக என்றால், நாமும் மக்களோடு இணைந்து மக்களாக மக்களோடு நின்று ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும், ஆண்டவரை போற்றணும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல துதி வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பாடல் வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பதற்கான மக்கள் என்ன செய்யறாங்க? ஜபம் சொல்லிட்டா போதும், நமக்கு என்ன ஆரம்பிச்சிடும்? முட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும், கொட்டாவி எடுக்க ஆரம்பிச்சிடும், கையை அங்க நசிப்போம், கையை மேல தூக்குவோம், கீழே தூக்குவோம், இப்படி பார்ப்போம். என்ன செய்த? இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். என்னுடைய சமூகத்துல இவ்வளவு தூரம் காத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து மகிழ்ச்சி கொள்கிறார். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறதுக்கு காரணம் அதுதான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாய்ப்பு. 2-5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இடத்துல இருந்து அவர் போன் அடிச்சு சொல்றாரு, நீங்க திரும்பங்க எங்க பாஸ்டேட்டுக்கு வந்துருவில்லையா அப்படின்னு கேட்டாரு. கடந்து போன பின் என்ன செய்ய முடியாது, திரும்ப அந்த இடம் என்ன செய்யாது, அந்த வாய்ப்பு நமக்கு வராது. பிரியமானவர்களே, ஆகினால் நான் மீண்டும் மீண்டும் வழிமறித்து சொல்லுவது, ஏதோ நேரம் போகாம சிலருக்கு எரிச்சல் வருது, இவருக்கு வேற சோழியே கிடையாது. குறிப்பா சபை ஊழியருக்கே நிறைய பேருக்கு என்னதான், என் மேல வெறுப்பு தான். ஒருத்தர் கூட பிரசங்கத்துல பேசினார், நீங்க வாட்ஸ்அப்ல இந்த பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா, யூடியூப்ல பாத்தீங்கன்னா, எங்க ஐயர்வாளி எப்ப பார்த்தாலும் குடஞ்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் பேசினார். நான் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். சரியா? பிரியமானவர்களே, சிலருக்கு அப்படின்னா, எனக்குலாம் என்னன்னா, ஒண்ணு செய்யணும் அல்ல செத்து போயிடணும், சரிதானே? ஒண்ணு செய்யணும், ஊழியத்துல இருக்கணும். இதுல செய்ய முடியலன்னா இந்த அங்கி தூர கழுதி கூட என்ன செஞ்சிடணும், இதே இடத்துல வேறொரு ஆளை வச்சு என்ன செய்வாரு? ஆண்டவர் செய்வார். இன்னொருத்தருடைய காலத்தையும் இன்னொருடைய நேரத்தையும் ஆண்டவர் விருப்பத்தையும் நீங்களும் தான் என்ன செய்யக்கூடாது, தடையா இடரலா இருக்கவே கூடாது. அதுக்குதான் நான் சொல்றேன். ஏனென்றால் இருக்கிற கொஞ்ச காலம் எவ்வளவும் தெரியாது உங்களுக்கும் எனக்கும். ஒரு 4 நாளுக்கு முன்னாக தான்
என்னோடு நல்ல ஜெபம் பண்ணுவார், நல்ல காரியத்துல இளைஞராக இருக்கும்போது இருப்பாரு. 36 வயது தான் ஆகிறது. கொஞ்சம் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்தாரு, அவ்வளவுதான், போய் சேர்ந்துட்டாரு, முடிஞ்சது. ஏயா எங்களெல்லாம் இப்படி பயம் காட்டுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயம் காட்டலைங்க. பிரியமானவர்களே, இருக்கிற ஒரு வாழ்வையும் ஆண்டவருக்கு வாழணும். ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன காரியம்னா தூக்கி என்ன செஞ்சிடணும், வீசிட்டு நம்ம வந்துடணுங்க. ஐயா நீங்க சொல்லிட்டு இங்க இருந்துக்கிடுவிய, மாடுக்கு யாரு தண்ணு வெட்டுவா? இப்பதான் வைக்கோல் சுத்தி சுத்தி அறுத்து போட்டிருக்கல, கெட்டி போடுங்க, அது பாடு என்ன செய்யும். நீங்களும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐயாவுக்கு மாடுன்னா என்னன்னு தெரியாது நினைச்சிருங்க. உங்களே மாதிரி 100 மாடு வச்சு வளர்த்த ஆட்கள் தான், சரிதானே? அவ்வளவுதான். ஒரு நாள் உபாசனா கெட்டி போடு கழுத, இருக்குன்னா சாயங்காலத்துல பாத்துக்கிடுவோம், இல்லைன்னா தூக்க சொன்னா அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கான், தூக்கிட்டு போயிடுவான்ருவோம், சரிதானே? ஏன் அதை சொல்றேன் என்றால், பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தம், ஒரு பிடிப்பு இருக்கணும். கிறிஸ்துவுக்காக ஏதாவது நான் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். என்ன போனாலும் கை வலிக்கும், கால் வலிக்கும், முட்டு வலிக்கும், பசி எடுக்கும், எடுக்கதான் செய்யும், பிரியமானவர்களே. ஆகினால இனி வருகிற நாட்களில ஆண்டுடைய சமூகத்துல உபவாச கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம், முழு இரவு ஜெபம். அன்னைக்கெல்லாம் பரிதாபமா என்ன செய்யறாங்க, நிறைய பேரு நிறைய ஊர்ல இருந்து வரவே இல்லை, சரிதானா? நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப பேர் அந்த மாதிரி தெரியல, நானும் நிறைய பேரை பார்க்கல. ஏன் சொல்றேன் என்றால், நேரம் காலம் போவதற்காக அல்லங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உந்துதலை எனக்கு தந்திருக்கிறதுனாலதான் உங்களுக்குள்ள அதை என்ன செய்யறேன். இல்லைன்னா நான் மறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நம்மளும் போய் 7 மணி நேரம் அங்க போய் உட்காரணுமே, 12 மணி நேரம் அங்க உட்காரணுமே, சரி ஜெபம் பண்றான் அப்படின்னு போனேன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் வருகையில அன்னைக்கு சொன்னோம்ல நீ என்ன செய்யல அக்கிரம செய்ய காரணே போ அப்படின்னு சொல்லிடுவாரு, சரியா? பிரியமானவர்களே, ஆகையினாலதான் எனக்குள் ஆண்டவர் தருகிற உந்துதலை உங்களுக்குள்ள என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். அதை நீங்க என்ன செய்யுங்க, வாழ்வாக்கி ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்யணும், மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு அழகா சொன்னாங்க அவங்க, கடைசி சொன்ன வசனம் என்ன சொன்னாங்க, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கு என்ன கருத்து தெரியுமா? என்ன சொல்லுங்க. அதுக்கு முந்தின ஆண்டு 24 இதெல்லாம் தெரியுமா ஐயா? இதெல்லாம் ஏன் கேட்கிறிய? இதுதான் என்னது கருத்து பிரியமானவர்களே. ஆகினால உற்சாகத்தோடு பங்கு கொண்ட உங்கள் எல்லாரையும், இன்னும் நீங்கள் உத்வேகத்தோடு செயல்பட உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல அருமையான வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லா கன மகிமையும் என்றென்றைக்கு என்ன செய்யும் உண்டாவதாக. அருமையான ஆதிச்சபேரி திருச்சபையின் மூப்பர்கள் மிக சிறப்பாக இந்த இடத்தை சுத்தம் செய்து சேர்ஸ் எல்லாத்தையும் ஒளி அமைப்புகள் எல்லாவற்றையும் அருமையான மூப்பர்கள் அவளோடு சேர்ந்து வாலிப தம்பிமா சின்ன பிள்ளைகள் செய்திருக்கிறாங்களே, பணியாளர் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. எல்லாரையும் ஆண்டு இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். அதே போல இந்த கூட்டம் நடவதற்கு 3 மணிக்கு என்ன செய்தாங்க, நாங்க அப்ப இருந்தா தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆமா, அழகா ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அதே போல மாலையில அவங்க என்ன சொன்னாங்கன்னா 5 மணிக்கு இன்னும் 5 மணிக்கு வச்சிருங்க, தேவையானவை என்ன செய்யிட்டோம். ஏன்னா பிரேக் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பிரேக்குக்கு ஒரு 1/2 hour போயிடும். அப்போ அதுலயே என்ன செஞ்சிடும், நமக்கு 1 மணி நேரம் என்ன செஞ்சிடும், போய்விடும், சரிதானே? ஆகையினாலதான் அதை அழகா கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நிறைய பேர் பொருளாக நன்கொடை காணிக்கைகளாக கொடுத்து இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் ஆண்டு இயேசுவின் நாமத்தினால் என்ன செய்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய குடும்ப வாழ்வை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். பங்கு கொண்ட எல்லாருக்கும் அச்சிப்பிக்கிறேன். அழைத்து வந்த அனைத்து சபை ஊழியர் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்கு நேர்த்தியாக செய்து கொடுத்திருக்கிறார். எல்லா கன மகிமை மீண்டும் ஆண்டவருக்கு உண்டாகட்டும். இந்த அருமையான ஜெபத்தை சிலர் வர முடியாம இயலாமல் இருக்கிறவர்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு, லைவ் பண்ணியிருக்கிறாங்க, சரிதானே? உண்மையில அருமையான தம்பிமாரை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒளிவள அழகா என்ன செய்திருக்கிறான், என்ன சொன்னாலும் அருமையான தம்பிமார் என்ன செய்தார்கள். அவருடைய அன்போடு நான் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுங்க. எல்லா வகையிலும் உதவிய அனைத்து உள்ளங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். அடுத்த மாதம் இந்த இடத்துல ஒரு சிறப்பு இருக்கு, என்ன தெரியுமா யாருக்காவது? சொல்லுங்க.
போன ஆண்டு சொன்னேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? பிரியமானவர்களே, அடுத்த ஆண்டுல அதுக்கு முன்னோட்டமாக உங்களுக்கு ஆயத்தமாக இந்த பந்தல்ல என்ன பண்ணியிருக்கிறோம்? 12 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், மறந்துடாதீங்க. ஆகையினால் இந்த இடத்துல வரும்போது நான் நிறைய நேரங்கள் இப்படி போகும்போது பார்ப்பேன், சில நேரத்துல சாப்பாடு வச்சுட்டு அந்த சேரு எச்சி இலை அங்க இந்த டம்ளர் அப்படிலாம் கிடக்கும், பார்த்துட்டு போவேன். எனக்கு ரொம்ப வருத்தமா தெரியும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்தை நம்ம பயன்படுத்திட்டோம்னா இரவு 12 மணி ஆனாலும் சரிதான், 2 மணி ஆனாலும் சரி. எங்க வீட்டுல எல்லாம் வெளியில இப்போ ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துறேன்னா மறுநாள் காலையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெபக்கூட்டம் நடந்தான்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சுமார்ட்டா இருக்கணும் நம்ம எப்பவுமே, சரிதானா? இது ஆண்டவர் உலாவுகின்ற ஒரு உன்னதமான இடமா நம்ம பயன்படுத்துறோம். அதெல்லாம் என்ன செய்வோம்? அதான் பார்த்தேன், உண்மையா அழகா காலையிலே தண்ணி அடிச்சு அழகா வெயிலனா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெயில் எப்படி இருந்துச்சு? வெயிலா தெரியல, பாத்தீங்களா? நிறைய பேர் பாத்தீங்களா? மேக ஸ்தம்பமா இருந்தது, அப்பப்ப லைட்டா என்ன செய்யுது, காற்று வீசியது. தம்முடைய பிள்ளைகளை, தமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை என்ன செய்கிறது இல்ல, ஆதரிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அதனால் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய அருளும் கிருபையும் தொடர்ந்த நிச்சயம் நம்மோடு இருப்பதாக. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். நிறைவு செய்த பின்பு எல்லாருக்கும் ஐக்கிய விருந்து ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்கள், அருந்தி செல்ல அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பேரருளும் பேராசீர்வாதமும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. தேவரீர் காலை தொடங்கி இந்த நேர வரையிலும் உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கான என்ன ஓட்டத்தை எங்களுக்கு தந்தீரே, இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தந்தீரே. இது எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே, உம்முடைய மாபெரும் கிருபை, மாபெரும் இரக்கம். அதற்காக ஸ்தோத்திரம். 1 மணி நேரமாவது 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது என்னிடத்துல காத்திருக்க கூடாதா என்று நீ எங்களிடத்தை நோக்கி கேட்கிறீரப்பா. தேவரீர், இன்றைக்கு ஜெபம் அதி முக்கியமான தேவையாக இருக்கிறது, அதிதீத தேவையாக இருக்கிறது ஆண்டவரே. என் சேகரத்தின் மக்கள் இன்னும் ஜெப ஜீவியத்தில, ஜெப வாழ்க்கையில, ஜெபத்துக்கு அடுத்த காரியங்களில வளருவதற்கான கிருபைகளை, இரக்கங்களை தாரும். இந்த காலங்கள், இந்த நாட்கள் அதற்கு உந்துகோலாக, தூண்டுகோலாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த உலக வாழ்வை கடந்து போகும் நாங்களும் ஆண்டவரை பறந்து போகின்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் கொடுக்கப்படுகிற இந்த காலத்தை உம்முடைய சமூகத்திலே கழிப்பதற்கான கிருபை தந்தீர். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் என்று சொல்லி எல்லாரும் வயதுவர்களாக பங்கு கொண்டார்கள். அநேக காரியங்களுக்காக ஊழியர்கள் வழி ஜெபிப்பதற்கு நீர் உதவி செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இப்பொழுது கொண்டு வந்த ஊழியர் வழியாக கர்த்ததாமே இந்த காலம் எப்படிப்பட்டவை என்பதை குறித்தும், இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் மிக தெளிவாய் எங்களோடு பேசினீர். இவ்வார்த்தைகளை உள்வாங்கின நாங்கள் வாழ்வாக்கிக் கொள்ள எங்களுக்கு தூய ஆவியானவர் பலனும் கிருபையும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா உள்ளங்களுக்குள்ளும் ஜெப ஆவியை நீர் ஊற்றருளுவீரா. ஏனோ தானோ என்று அல்ல ஆண்டவரே, கடமைக்காக அல்ல ஆண்டவரே. தேவரீர் கர்த்தருடைய சமூகத்துல உண்மையான இருதயத்தோடு, உத்தமமான மனதோடு சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கூடுகை தங்கு தடையின்றி நீர் ஆரம்புதன் நிறைவு வரை நடத்தி கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இதற்கு உதவிகரமாக இருந்த அருமையான ஆதிச்சவேறு திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பொருளுக்காக, அருமையான வாலிபர்கள், சிறுவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கு அநேகர் உற்சவம் முன்வந்து கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்த கரங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பேரருள், பேராசீர்வாதம் அந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. மன சோர்ந்தவர்களாக, சரீர பலவீனம் உள்ளவர்களாக, பல்வேறு நிலைகளிலே ஆண்டவர் கேள்வியோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் கர்த்தர் இவ்விடத்தில் நம்முடைய பிள்ளைகள் மனநிறைவோடு கூட, மனமகிழ்வோடு கூட விரும்புகிற நன்மை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா அந்தகார லோகாதிபதியுடைய அதிகாரங்கள் அனைத்தையும் நசனாகி இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுவீராக. கர்த்தருடைய அனுக்கிரகம் ஆசி நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. இதற்கு உதவி கரம் கொடுத்த எல்லா கரங்களையும்
ஆசீர்வதியும். தேவரீர் எங்களுக்கு கால சூழல் எல்லாம் ஏற்படுத்தாக்கி தந்தீர், நன்றி சொல்லுகிறோம். அன்பு பிள்ளைகள் தங்களுக்கு கொடுத்ததின் ஒரு பங்கை உமக்கென்று படைத்திருக்கிறார்கள். இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், தொடர்ந்து வழிநடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு நம் அனைவரும் சென்று வருவோம். ஆமென். ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம். அனைவருக்கும் உணவு இருக்கிறது, அறிஞ்சல் அன்போடு கேட்டுக்கொள்ளும். நன்றி.